सूरत कुमार खेडूराया भगवान योगीराम सूरत कुमार स्वामी मगर पादங்களுக்கு अनेक கோடி நமஸ்காரம் पूज्य श्री गुरुजी मगर पादங்களுக்கு अनेक கோடி நமஸ்காரம் தேவி அம்மா அவர்கள் மगर பாதங்களுக்கு अनेक கோடி நமஸ்காரம் இங்கு வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நன்றி கலந்த நமஸ்காரம் நாம் அனைவருக்கும் மகத்தான திருநாள் நம்முடைய நெடுநாளைய கனவு நெடு வருஷத்திய கனவு பகவானுக்கு ஒரு பிரைம் சென்டரில் ஷகர்ல ஒரு ஆலயம் அமைக்கணும் பகவானோட பஞ்சலோக சிலையை நிர்மாணிக்கணும் அவரை தினமும் தரிசித்து அதை பாதத்தில் வணங்கி குறைகளை கொட்டி தீர்க்கணும் அவர்களுடைய அருளை அள்ளிக்கொண்டு போகணும் இப்படின்ற எண்ணத்தெல்லாம் நிறைவேறிய நாள் என்று அவர் இன்றுதான் இங்கு வர வேண்டும் என்று எடுத்திருக்கிறார்களோ 2 வருஷம் பணி இன்று முடிவடைந்த நிலையில் மிகவும் சந்தோஷமாக நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Information I want to share with you. Very interesting information. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் சொல்லலாம் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு ஆலயம் இந்த இடத்துல அமையும், பல பக்தர்களின் பங்கு இருக்க வேண்டும் அப்படின்னு 26 வருஷத்துக்கு முன் கணித்தவர் நம் குருஜி அவர்கள். ஒரு 2 minutes conversation between Guruji and me. அதை நான் இப்போ சொல்கிறேன், அது உங்களுக்கே தெரியும் அவர் என்ன கணிச்சிருக்கார் அப்படின்னு. குருஜியை தரிசனம் பண்ணுறதுக்கு பிரேமிக்கா பவன் வந்திருந்தேன். அப்போது 2 minutes வந்து பேசிட்டு இருந்தோம். பிற்பட்டு அவர் கேட்ட ஒரு கேள்வி, சர்ப்ரைஸான ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, நீ ஒரு குருவுக்கு கோவில் கட்ட வேண்டாமா? நிறைய ஆச்சரியமான என் மனசில் அப்போ எந்த விதமான எண்ணமும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு நினைப்பே கிடையாது. வெளியில் ஒரு குருவுக்கு நீ கோவில் கட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப இன்னசென்ட்டாக முகத்து வச்சுட்டு கட்டணும், ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக பேசி வச்சேன். சொல்லி சொல்கிறார், உடனே சொன்னார், நீ மட்டும் கட்டக்கூடாது, பல பேருடைய பங்களிப்பு அதில் இருக்கணும். ஒரு ஃப்ளாட் மாதிரி எடுத்து ஓன் ஃப்ளோர் ஃபுல்லாக எடுத்து பண்ணலாம். நீ என்ன பண்ணுற, ஆசிரமத்துக்கு போயிட்டு அட்ரஸ்லாம் வாங்கிக்கலாம், நான் லெட்டர் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறேன், அதை நான் கைட் பண்ணுறேன், நம்ம ஒரு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கி நான் சரி இதை அப்படி சொல்லிட்டாருன்னு தலையாக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அப்புறம் ஆசிரமத்தில் ஜாஸ்தி பரிசன் கிடையாது. அப்போ சொன்னாங்க, ராயப்பேட்டாவில் குமரன் சார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க கொடுப்பான்னு சொன்னாங்க. அவர்கிட்ட போனேன். அவர் உடனே ஒரு டிராயரை திறந்தார், ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாருங்க. அதில் 35 அட்ரஸ் இருந்தது. இந்த 35 அட்ரஸை வச்சுட்டு 35 லட்சம் பெரட்ட போகிறோமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பண்ண முடியுமா அப்படின்னு தைரியம் இல்லை. இருந்தாலும் அது மேலே ப்ரொசீட் பண்ண முடியல. ஏன்னா அப்புறம் மை ஃபாதர் ஃபெல் இல் and he has to be hospitalized. And November he passed away. So அப்புறம் I had to go to a relative place to be with my mother. அப்படி போய் பேக்கெட் மாறிட்டு அப்போ கொடுத்துட்டு சொன்னேன், சார் குருஜி இது மாதிரி எங்கள் அப்பாவோட காரியெல்லாம் முடிஞ்சப்பறம் நான் அந்த லெட்டரை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டார், நானும் பறக்கல, அது அப்படியே போயிடுது. இன்றைக்கு பார்த்தேன்னா 26 வருடங்கள் எடுத்து அவர் சொன்ன மாதிரியே ஒரு கோயில் இந்த இடத்துல பிரம்மாண்டமாக வந்திருக்கு. நம்பர் 1.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 50 ரூபாயிலேருந்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அத்தனை பேருடைய பங்கு இதில் இருக்கிறன்றது உண்மை. நம்பர் 2. இன்னும் ஒன்று, ஒரு டீம் ஆஃப் பீப்புள். இது நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து கட்டியிருந்த கோயிலை பில்ட் பண்ணோம். இந்த டீம் இருக்க ஒரு டிவோட்டட் டீம், வெரி சின்சியர் டீம், ஹார்ட் ஒர்க்கிங் டீம். அதோட நம்ம ரொம்ப சாமி மேல் அதீதமான பிரேமை கொண்டவர்கள். அவங்க நாமா சொன்னால் கண்ணால் ஜலம் வரும், அந்த அளவுக்கு உருக்கமாக பாடுற டீம் இது. அந்த டீமில் நான் இருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமை. ஸோ அந்த டீம் தான் இந்த பிரம்மாண்டமான கோயில் இன்றைக்கி உருவாக்கி இருக்குன்றது நிச்சயமாக ஆதர்ஷமாக நான் சொல்லுவேன். இது 26 வருஷத்துக்கு முன்னாடி குருஜி சொன்னது. இன்னொரு இன்சிடென்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. இந்த இடம் சுவாமிநாதன் சாரோட வீடு. அதை எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். அதை குருஜிட்ட சொல்லிவிட்டு குருஜிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவருடைய அப்ரூவல் வாங்கணும்னு ஒரு தோடிச்சு. அவர் எங்கே இருப்பார், எப்போ போகலான்னு கண்டுபிடிச்சோம். அவர் அயோத்தியா மண்டபத்தில் காலையில் 6 மணிக்கு இருப்பார். அப்புறம் 7 மணிக்கு எங்கேயோ கிளம்பி போய்ட்றார். சீக்கிரம் போனால் பார்க்கலான்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. உடனே மறுநாள் காலையில் எப்போ ஏழியாக எழுந்து 6 மணிக்குள்ளே அங்கே போனோம். நானும் குமரன் சாரும் போனோம், 2 பேர் தான் போனோம். குருஜி அங்கே இருந்தார். அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி இந்த வீடு எடுத்துக்கலான்னு இருக்கோம். எடுத்துக்கோன்னு சொன்னார். ஒரு கேர்டேக்கர் போட்டுக்கோன்னார். ஒரு பெரிய படம் வச்சு ஆராய்ச்சிக்கோங்கன்னு சொன்னார். ஆசீர்வாதம்லாம் பண்ணார். பழம் கொடுத்து ஆசீர்வாதம் அனுப்பிச்சார். 2 பேரும் பழத்தெல்லாம் பிரசாதத்தை வாங்கிட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். குருஜி அங்கேருந்து கிளம்பிட்டார். 10 நிமிஷத்தில் குருஜி அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி நடந்து வரார். நாங்கள் எதிர்க்க நிற்கிறோம். கியூ லைனில் நின்றுட்டுருக்கோம். எங்களை கிராஸ் பண்ணி போகிறார். என்னை கிராஸ் பண்ணி போனவர் ஒரு ஸ்டெப் திரும்பி என் பக்கம் பார்த்து என் 2 தோளையும் 2 கை வச்சு அமுக்கி, என்ன ஒரு ஸ்பெர்ச தீட்சை எனக்கு சொல்கிறார். சங்கல்பம் இருக்குது, அந்த இடத்துல பிரம்மாண்டமாக வரும், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் சொன்ன அந்த சங்கல்பம், அந்த பிரம்மாண்டம் தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்குறோம். நம்மளால் பகவான் இங்கே நின்றுட்டுருக்கார். அம்மா சொல்கிற மாதிரி கையை தூக்கிண்டு அலர்ட்டாக இருக்கிறார். யாருக்கு என்ன தரணும், எப்போ தரணுன்ற இன்ஃபர்மேஷன்லேயே இருக்கிறார். ஸோ இவர்கிட்டேருந்து அருளை வாங்கி கொண்டு போக வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். நாம சொல்லணும், வாங்கிட்டு போகணும். இது உங்கள் சாமர்த்தியம். இன்னொரு பகவானோட லீலையும் சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த கோயில் கட்டுமான பணி பண்ணும்போது நடந்த ஒரு சிறிய அனுபவம் எனக்கு, அதையும் இங்கே சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். இவர் இங்கே பார்க்குறீங்களே இந்த டோர் பிளான் பண்ணும்பொழுது அழகாக நல்ல டோராக போடணும், டீக்லெட்டோ போடணும், பேனல் டோராக போடணும், கோவில் டோராக என்னமோலாம் நிறையா பிளான் பண்ணோம். எங்கள் இன்ஜினியர்ஸ்லாம் கேட்டு எவ்வளோ பட்ஜெட் போடலாம் அப்படின்றோம். ஒரு 4 to 5 lakhs போடலான்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 5 lakhs பட்ஜெட் போட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். டோர் போடணுன்ற நிலைமை வரைச்சு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். எங்கே போனோம், நிறைய இடத்துக்கு போனோம், நிறையா டோர் கடைக்கெல்லாம் போனோம், நிறைய இடத்துலாம் பார்த்தோம். எதுவுமே மனசுக்கு அவ்வளோவா பிடிக்கல, திருப்தியாக வரல, இந்த இடத்துக்கு சரியாக வரல, அது மாதிரி தோணுச்சு, வரல எனக்கு. சரி, டோர் பண்ணுற ஸ்தபதிக்கிட்டே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த டோர் பண்ண ஒரு ஸ்தபதியினுடைய விலாசம் கிடச்சிது. அவர்கிட்ட கூப்பிட்டோம், பேசினோம். அவர் பண்ணுறேன்னார். ஒரு அழகாக ட்ராயிங் போட்டு கொடுத்தார். அந்த ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இதுதான் போடணும்னு தீர்மானம் பண்ணேன். ஸோ இங்கேருந்து மகாபலிபுரம் போனோம். அந்த சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அவன் சாம்பிள் டோஸ்லாம் பார்த்தோம், ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தோம். நல்லா இருந்தது. இதையே பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். ஸோ கொட்டேஷன் 14 lakhs. என் பட்ஜெட் 5 lakhs எங்கே இருக்குது, 14 lakhs எங்கே இருக்குது, போகலாமா வேண்டாமா, போகலாமா, மனசில் ஒரு சின்ன போராட்டம். கடைசியாக வந்து சொன்னேன், இந்த டோர் தான் போடணும், வில் நெகோஷியேட் பண்ணுங்க சார் அப்படின்னு ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். பக்கம்லாம் பேசுகிறாங்க. சார் இது 12.75 மேலே குறைஞ்சி பண்ண முடியல, அவன்கிட்ட பேசியாச்சு, இதுக்கு மேலே பண்ண முடியாது. நாங்கள் 12.75 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக செக்கில் கைது போட்டுட்டேன். ஒரு அட்வான்ஸ் கேட்டாங்க, ஒரு 5 lakhs கைது போட்டேன். அப்போ மனசில் நினச்சிட்டேன், சுவாமி இந்த கதவு என் பட்ஜெட் என்னமோ போட்டேன், 12 லட்சம் 13 லட்ச ரூபா ஆறுது. இப்போது நான் 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், இது பாக்கி தர வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். எனக்கு என்னமோ இந்த கதவு தான் போடணும்னு பிடிச்சிருக்கு, இந்த கதவு தான் இந்த இடத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு தோன்றது. வி ஆர் ப்ரொசீடிங் திஸ் பகவானுக்கு ஒரு கைது போட்டேன். போட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக வந்தோம். எல்லோரும் சார் பெஸ்ட்டு டீல் சார் இப்படிலாம் சொன்னாங்க. ஹாப்பியாக வந்துட்டு சந்தோஷமாக மகாபலிபுரத்துலேருந்து புறப்பட்டோம். கிட்டத்தட்ட கோவளம் வரைக்கும் வந்துவிட்டோம். கோவளம் கிட்டே வந்தபோது ஒரு மெசேஜ் வந்தது பேங்க்லேருந்து, ஒன் டிவோட்டி ஹஸ் கிரெடிட்டட் 13 lakhs அப்படின்னு.
என் மனதில் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கோ. ஐ வாஸ் லிட்டரலி க்ரைங். பகவானோட கருணையை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு பகவான் கொடுத்துருந்தது. அது பெரிய அனுபவம் எனக்கு. அது நான் நினச்சேன், அதை முடிச்சு கொடுத்தாரு அவர். அதுதான் அதில் உள்ள ஒரு ஓகே. நீங்கள் சொல்லலாமா? இன்னும் சொல்லலாமா? ஓகே ஓகே. இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பகவானுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம். சரி, பகவான் என்ன நினச்சார், என்ன நினச்சிருப்பார், அது எனக்கு தெரியாது. பட் நடந்திருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தேன்னாக்க, கொஞ்சம் அசம்பிள் பண்ணி பார்த்தாக்க, தட் ஷோஸ் இட் இஸ் இஸ் மாஸ்டர் பிளான். நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அது மாஸ்டர் பிளானா இல்லை கோஇன்சிடென்ஸா இல்லை யதார்த்தமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ஐ டெல் யூ தி ட்ரூ ஸ்டோரி. 1992 பகவான் வந்து ஒரு டிவோட்டி ஸ்ரீ CV ராதாகிருஷ்ணன் சார், அவருக்கு இருக்காரான்னு தெரில, அவரை கூப்பிட்டு அவர் வந்து இஸ் டாக்டரேட் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் இன் HOD இன் விவேகானந்தா காலேஜ். இப்போ வந்து காலேஜில் இருக்கார். அவர்கிட்ட பகவான் சொன்னார், இது மாதிரி சென்னையில் ஒரு சத்சங்கம் ஆரம்பிங்க, திஸ் பெகர் வில் ஜாயின் யூ அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக்சுவல் வேர்ட்ஸ் அவருக்கு ஞாபகம் இல்லை, அதனால் சொல்ல தெரியல அவருக்கு. பட் இதான் சாராம்சம். அந்த ஆக்கியை எடுத்துட்டு அவர் வந்து அந்த சத்சங்கத்தை ஆரம்பித்தார். அப்போ இருக்கிற செலிபிரிட்டிஸ் லைக் கிவா ஜெகநாதன் சார், பெரியசாமி தூரன் சார், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து அதை ஆரம்பித்து விஐபிஸ் அவங்களாம் எப்போ டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் நாம சொன்னாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வருஷம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போனது வந்து குமரன் சார் அண்டு ராமசுவாமி சார். அவங்க என்ன பண்ணாங்க, பக்தர்களுடைய அட்ரஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் போய் நாம சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி ஃபர்ஸ்ட் சண்டே அந்த நாமா சாண்டிங் பண்ண ஒரு ப்ரொசீஜர் டெவலப் பண்ணாங்க. இனிஷியலாக வந்து இவங்களே படம் எடுத்துன்னு போவாங்க, பூ எடுத்துன்னு போவாங்க, மாலை எடுத்துன்னு போவாங்க, பிரசாதம் எடுத்துன்னு போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக யார் பண்ணுறோம் அவங்களே ஹோஸ்ட்டாக மாறினாங்க. தென் எவ்ரி ஃபர்ஸ்ட் சண்டே ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் டெவலப் ஆகி அழகாக போயிட்டு இருந்தது. அந்த யூனிட்டுக்கு சென்னை சமித்தின்னு நாமகரணம் சூட்டியவர் நம்ம ராமசாமி சார். இன்றைக்கி எல்லார் மனசுலையும் சென்னை சமித்தின்ற ஒரு பேர் நிலச்சி இருக்குதுனாக்க, அங்கீகாரம் இருக்குன்னா அது முக்கிய காரணம் நம்ம ராமசாமி சார் தான். அந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போனோம். ஒரு இது சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும், ஸ்கூல் அடாப்ட் பண்ணணும், நோட் புக்ஸ் கொடுக்கணும், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும், நிறையா அந்த கோகிராம் சிவகுமார்ன்ற பேரில் நிறையா இது பண்ணணும்லாம் ஆரம்பித்தாங்க. தென் வி ஷுட் ஃபார்ம் ஏ ட்ரஸ்ட் இப்படி டிசைட் பண்ணோம். தென் யோகிராம் சரத்குமார் சென்னை சத்சங் சமிதி, யோகிராம் சரத்குமார் சத்சங் சமிதி ட்ரஸ்ட் உருவாச்சு. 7 ட்ரஸ்டீஸ் இருந்தாங்க. அதில் நான் ஒரு ட்ரஸ்டி. எல்லாருமா சேர்ந்து அப்போது என்னை மேனேஜிங் ட்ரஸ்டியாக போட்டாங்க. நான் மேனேஜிங் ட்ரஸ்டியாக போட்டோன்னா என்னுடைய வீடு தான் ட்ரஸ்ட் ஆஃபீஸ் ஆச்சு. எங்கள் வீட்டு பூஜை ஏரியா தான் சென்னை சமிதியினுடைய முதல் கோயில் ஆச்சு. அப்போது ஐ வாண்ட் டு சே some information about my house. 1992 நான் வீடு வாங்கலாம்னு நினச்சேன். சென்னை எனக்கு அறிமுகம் கிடையாது. இருந்தாலும் ஒரு வீடு தெரிஞ்சு ஒரு வீடை பொறுக்கினேன். பகவான்கிட்ட போய் அந்த வீட்டினுடைய பிளாட் பிளானை காமிச்சு, இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு பிளாட் பிளானை காமிச்சேன். ஒருத்த வரல, திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அது இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டேன். அம்மா கையால் 500 ரூபாய் மொய் கொடுத்தாங்க. அம்மா தான் கொடுத்தாங்க. அப்போது பகவானை இன்வைட் பண்ணேன். சாமிநாதனோட ரெக்கமெண்டேஷனில் யோகிராம் சிவகுமார் இல்லம்ன்ற பேர் வாங்கி கொடுத்தார் எனக்கு. அவர் தான் சாமி பேசி எனக்காக வாங்கி கொடுத்தார். அந்த வீடுக்கு யோகிராம் சிவகுமார் இல்லம்னு பேர் வச்சோம். இப்போ பாருங்கள், சென்னை சமிதி ட்ரஸ்ட் ஆஃபீஸ் பகவானுடைய கோயில் அங்கே தான் ஃபஸ்ட்டு யோகிராம் சிவகுமார் இல்லத்தில் தான் ஆரம்பமானது. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நாங்கள் போகணுன்னு நினச்சி தனியாக ஒரு இடம் வேணும், தனியாக சாமிக்கு ஒரு கோயில் மாதிரி கட்டணும்லாம் பிளான் பண்ணி நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்போல்லாம் எதுவும் சரியாக தகையில். அந்த சமயத்தில் தான் சுவாமிநாதன் சார் அவருடைய வீட்டை வாடகைக்கு விடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கார். வீடை ரீவேம் பண்ணிட்டு வாடகை ட்ரை பண்ணிகிட்ருக்கார்.
அப்போ எங்களில் ஒரு ட்ரஸ்டி துரராஜன்றவர் அவரை பார்த்து இதை ஏன் எங்கள் சமிதிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இஷ்டம் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், எங்களுக்கு கூட பிரச்சனை கிடையாது, நீங்கள் தான் பெரிய இடமா பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு நீங்கள் வருவேலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தது. நான் அப்புறம் எங்கள் போர்டில் கூப்பிட்டு பேசினேன். எல்லோரும் எடுத்துக்கலாம் பண்ணலான்னு ஆரம்பித்தாங்க. அந்த வீடு அவர் எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் வந்து அதில் பகவான் இந்த படத்தை தான் வச்சோம், பகவானை ஆராதிக்க ஆரம்பித்தோம். அதில் நல்லா போயிட்டு இருந்தது. அப்போது அந்த வீடு சாமி விநாதன் வச்ச பேர் யோகிராம் சரத்குமார் இல்லம். பார்த்து அந்த போர்டு வச்சுருக்கோம். அந்த வீட்டில் இருந்த போர்டு தான் அது. ஸோ யோகிராம் சரத்குமார் இல்லம் மந்தவெளியிலேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் யோகிராம் சரத்குமார் இல்லம் பிஓசி நகர். அங்கே மழை காலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது எங்களுக்கு. தண்ணி ஊற ஆரம்பிச்சது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னோம். கையில் பைசாவும் கிடையாது. எப்படி ரிப்பேர் பண்ணலாம் எப்படி யோசிச்சு போது ஒரு டிவோட்டி வந்தாங்க, 5 lakhs கொடுத்தாங்க. யாருன்னே தெரியாது. இன்றைக்கி அவங்க யாருன்னு தெரியாது எனக்கு. ரெசிப்டே நான் கொடுக்கல, நானே வச்சுட்டு இருக்கேன். அவங்க இன்னும் முகத்து கூட காட்டலை என்கிட்ட. 5 lakhs கொடுத்துருக்காங்க. கையில் 5 lakhs மற்ற தைரியம் வந்தது. ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். இன்ஜினியர் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணான். அவர் சொன்னார், இதெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியாது, இந்த ஃப்ளோர் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் ஃப்ளோரே 5 அடி நான் மேலே தூக்கணும், ஸோ ரூஃபை கட் பண்ணுங்கள், மேலே கட்டுங்க, வேறு ரூஃப் போடுங்க அப்படின்னு நான் வரலாம் சொன்னாங்க. சரி வேறு வழி இல்லாமல் பண்ணலாம்னு நினச்சோம். ஒரு 40 lakhs ஆரம்பித்தோம். சும்மா ரூஃப் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டிபேட். கட்டதான் கட்டுறோம், பெருசாக கட்டுவோம், கட்டதான் கட்டுறோம், ஹாலாக கட்டுவோம், அப்புறம் இதுக்கு ரூம் கட்டுறோம், அப்படி இப்படின்னு நிறைய பேசினோம். ஏதோ பட்ஜெட் போட்டோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம கடைசியில் ஃபினிஷ் பண்ணோம். எங்கேயோ ஆரம்பித்து அது எங்கேயோ போய் முடிஞ்சுது. அப்போ இங்கிருந்து பகவானை கொண்டு ஒரு இடத்துல வைக்கணுமே, அப்போ இந்த இடத்த இடிச்சு கட்டுறமே அப்படின்னு நினச்சோம். எங்கே வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது, இங்கெல்லாம் இங்கே வேறு வீடு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம். அப்போ எங்களுக்கு வழிகாட்டினார் பகவான். சூச்சு டிவியை சேர்ந்த 2 பேர், கிருஷ்ணன் அண்டு வினோத் சந்தர். அவங்க வீடு இருந்தது. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க வாலண்டியர் ஆஃபர் பண்ணாங்க. அந்த வீட்டில் தான் பகவான் 2.5 வருஷம் வசித்தார். அவங்க வச்சிருக்க பேர் யோகிராம் சரத்குமார் இல்லம். அதை பார்த்துக்கோங்க. அது வந்து பகவானுடைய அப்போ அவங்க வாங்கியிருக்கும் போது பகவான் இருந்தாலும் எனக்கு தெரில, மானசீகமாக அனுப்பிச்சி வச்சுருப்பாங்களோ தெரில. ஆனால் யோகிராம் சரத்குமார் மந்தவெளியிலேருந்து விஓசி நகர் வந்து சங்கர் நகர் யோகிராம் சரத்குமார் இல்லத்துக்கு தான் போயிருக்கார். அதுதான் நடந்தது. அங்கிருந்து இந்த கட்டடம் கட்டி இன்றைக்கி யோகிராம் சரத்குமார் சரணாலயத்துக்கு வந்திருக்கார். இப்போது இந்த பகவானுடைய முன்னேற்றத்தை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இஸ் இட் ஏ மாஸ்டர் பிளான் ஆர் ஏ கோஇன்சிடென்ஸ் ஆர் யதார்த்தம்? அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் நினைக்கிறேன் இட் இஸ் மாஸ்டர் பிளான். 1975 சாமிநாதன் என்றைக்கு வீடு பிளாட் வாங்கி பிளான் பண்ணாரோ அன்றைக்கே நினச்சிருப்பார், நீ வாங்கு நான் வரப்போகிறேங்க, இதுதான் அவருடைய பிளான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பகவான் இங்கே அந்த வரவேற்பு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேல் அம்மா பேசுவாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லோரும் நின்று படிக்க மாட்டா. எப்படி அவர் அந்த வீடை கட்டினா ஆரம்பித்தார், பகவான் என்ன சொன்னார் அந்த சமயத்தில், அது எப்படி இப்படி இவ்வளோ பெரிய கோவிலாக உருவாயிருக்கு அப்படிங்கிறத ஒரு 2-3 minutes பேசணும்னு அவரை கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லோரும் அதை நின்று படிக்க முடியாது. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய் குருராயா. அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரம். இந்த பம்பலில் வந்து இந்த பிளாட் வந்து நான் 1975 வாங்கினேன். அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர் என்னுடைய சகோதரர் ஜி சீனிவாசன். அவர் பம்மலில் 1971 இங்கே இருந்தார். இந்த பிளாட்டு வந்து அப்போ சேலுக்கு வருது, நீ வாங்கிக்கோன்னு சொல்லி எங்கள் அண்ணா வந்து என்னட்ட சொன்னதுனால இப்போ எங்கள் அண்ணா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த லேண்டை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் போது கூடவே இருந்து இந்த லேண்டை அப்போ நான் அந்த லேண்டு வாங்கும்போது சாமிகிட்ட எனக்கு பரிச்சயம் கிடையாது. அப்போ நான் திருவண்ணாமலையில் தான் இருந்தேன். அப்போ தான் திருவண்ணாமலைக்கு வேலூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 1975 நான் சாமியை முதல் சாமியை 75 பார்த்துருந்தா விட சாமியோட தொடர்பு ஏற்படுது 1976. 76லேருந்து எனக்கு சாமிக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் 1981 தான் அந்த வீட் பிளாட்டை நான் இது பண்ணதை கட்டுறதுக்குன்னு பிளான் பண்ணி ஆரம்பிக்கிற போது சாமிகிட்ட நல்ல பழக்கம்.
மறுநாளைக்கு மனம் பூஜை. சாமிகிட்ட முதல் நாள் வந்து நானும் என்னோடய ஃபாதர் இல்லாவும் சாமிகிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, சாமிஜி நான் முன்னாடியே சாமிகிட்ட டெய்லி போகிறதால தெரியும், கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சாமிகிட்ட சொன்னேன், சாமிஜி நான் நாளை காத்தால் இப்போ சென்னைக்கு கிளம்பி போயின்ட்டுருக்கேன், நாளைக்கு மன பூஜை அப்படின்னு சொன்னேன். அந்த கேஷ் பாக்ஸ் வந்து சாமி பக்கத்தில் கொண்டு வச்சேன். சாமி அந்த கேஷ் பாக்ஸை திறந்து தான் ஜிப்பா பையிலேருந்து ₹1 பணத்தை எடுத்து அந்த பாக்ஸில் ₹1 போட்டார், போட்டு மூடி கொடுத்தார். சாமியோட கான்ட்ரிபியூஷன் அன்றைக்கே வந்துடுச்சு. அது உடனே எடுத்து இப்போ அது பாக்ஸில் ₹1 காயினை போட்டு போயிட்டு வா, நல்லா நடக்கும் அப்படின்னார். இங்கே வந்து மன பூஜை அன்றைக்கி இப்போ என் பிரதர் மூலமாக ஒரு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் இந்த ஊரில் இருந்தார், அவர் தான் கணபதி பூஜை பண்ணி வச்சார். வேணுங்கிற ஒரு மேஸ்திரி வந்து பூஜை பண்ணார். அப்போ எங்கள் பெரிய அண்ணா ஜெயராமன் அவங்க மண்ணி அவங்களும் கூட வந்திருந்தாங்க. அப்போ ஏன்னா என் ஒய்ஃப் வந்து அப்போ தான் டெலிவரி ஆகி லக்ஷ்மி சின்ன குழந்தை, அதனால் வர முடியல. அதனால் எங்கள் அண்ணா மண்ணி தான் அந்த பூஜைகளை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ பூஜை ஆரம்பிக்கிற போது இங்கெல்லாம் ஒரு ஒரே ஒரு வீடு தான் இருந்தது. ஃபுல்லாக பேரன் கிரவுண்டு தான், ஒன்றும் அதிகமாக வீடு கட்டலை, 1-2 வீடு தான் இருக்கும். எங்கேருந்தோ ஒரு காலை கண்ணுக்குட்டி, அப்படியே அவ்வளோ அழகான காலை கண்ணுக்குட்டி, ஒயிட் அண்ட் பிளாக்கில் நெத்தி சுட்டியோட அவ்வளோ அழகான ஒரு கண்ணுக்குட்டி ஓடி வந்து அங்கே வந்து அந்த மன பூஜை பண்ணுற இடத்துல கரெக்டாக வந்து நின்றுடுச்சு. அந்த பருவத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டி வந்து நிற்கிற கண்ணுக்குட்டி இல்லை, கண்ணுக்குட்டிலாம் துள்ளி ஓடுறது தான் நிற்கும். அந்த பூஜை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நடக்கிறது. அந்த 1/2 மணி நேரமும் அந்த கண்ணுக்குட்டி அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. நான் சாமிகிட்ட எனக்கு புரியும், சாமி வந்துட்டார், நான் எனக்கு மனப்பூர்வத்தையும் சாமிக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு நெத்தியில் சந்தனம் தடவி குங்குமம் தடவி அது வாழைப்பழம்லாம் கொடுத்தேன், சாப்பிட்டார். பூஜை முடிஞ்சு மேஸ்திரி வந்து பள்ளம் வெட்டி செங்கல் வச்சு பூஜை பண்ணி கற்பூரெல்லாம் காட்டி முடித்த பிறகு அந்த கண்ணுக்குட்டி அவ்வளோ நேரம் அங்கேயே நிற்குது, 1/2 மணி நேரம் நிற்குமான்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அது தனது வலது காலை வச்சு அந்த பிட்டில் காலை வச்சு அந்த தண்ணியை வந்து குடிக்கிறது. அந்த கண்ணுக்குட்டி அந்த பிட்டில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இட் ஹஸ் கான். அப்புறம் திரும்பி பார்க்குறேன், அது போன இடமே எனக்கு தெரியல. எனக்கு சாமி தான் வந்துட்டாருன்னு நல்லா தெரியும். ஏன்னா முதல் நாள் தான் சாமிகிட்ட வந்து சொல்லிட்டு வரேன், சாமி போ நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்மெண்ட் வரைக்கும் போடுற வரைக்கும் இருந்து கட்டி முடிச்சுட்டு திருநாளைக்கு போனோன்னே சாமிகிட்ட நடந்த விஷயத்த சொன்னேன். சாமி எல்லாம் கேட்டுன்னு சிரித்தார். சாமிநாதா ஆல் ஃபாதர்ஸ் லீலா அப்படின்ட்டார். அவர் வந்து அவர் அக்செப்ட் பண்ணி டக்குன்னு எடுத்தோன்னே ஒத்துக்க மாட்டார். சில விஷயங்களை ஒத்துப்பார், சில விஷயங்களில் டக்குன்னு ஒத்துக்க மாட்டார். ஆல் ஃபாதர்ஸ் லீலான்னு தான் சொல்லுவார், எல்லாமே அப்பா லீலான்றார். நான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது இந்த வீடு கட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எனக்கு திருவண்ணாமலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதுக்கப்புறம் திருவள்ளூர் பக்கத்தில் பூண்டிங்கிற ஒரு டேம் சைட்டில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. சாமிகிட்ட சொல்லிட்டு அப்போ இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. அப்போ பூண்டியிலேருந்து இங்கே சென்னை பம்பலுக்கு வாரம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போது பார்த்துருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு லீலை புரிஞ்சார். இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிற போது ஒரு நாளைக்கு சாயங்காலம் இங்கே 6 மணிக்கு நான் பஸ்ஸை பிடிச்சாதான் பூந்தமல்லிக்கு போயிட்டு பூந்தமல்லியிலேருந்து திருவள்ளூர் போனோம். திருவள்ளூரில் எனக்கு பூண்டிக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு ஒரு 9 o'clock. நான் அதுக்குள்ளே அந்த பஸ்ஸை பிடிக்கலைன்னா எங்கள் டேம் சைட்டில் கோட்டர்ஸ் சைட்டுக்கு போகிறதுக்கு வேறு பஸ்ஸே கிடையாது. நான் என்ன பண்ணேன், இங்கே பஸ்ஸை பிடிச்சிட்டேன், பூந்தமல்லி போயிட்டேன். பூந்தமல்லியில் திருத்தணி பஸ்ஸு 97ங்கிற பஸ்ஸு வரும். இப்போ 97 திருத்தணி பஸ்ஸு வரவே இல்லை. கொஞ்ச நேரம் வந்து ஏறிட்டேன். ஏறினா அன்றைக்கி பாரு சாமி வந்து அவரோட லீலா பாருங்கள், பஸ்ஸு நிற்குது. என்ன காரணம் நிற்குதுன்னே தெரியல, ரொம்ப நேரமாக பஸ்ஸு நிற்குது. ஏன்னா பஸ்ஸு கண்டக்டருக்கு ஏன் நிற்குதுன்னா முன்னால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இதுக்கு முன்னால் 1 மைலுக்கு பஸ்ஸு நிற்குது, பின்னாலேயும் 1 மைலுக்கு பஸ் நிற்குது. இறங்கி பார்த்தேன், என்னடா பண்ணுறதுன்னு புரியல. இப்போ நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து பூண்டிக்கு போகும்போது ஆக்சுவலாக 1 மாதத்துல தான் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணேன். சாமிகிட்ட சொல்லிட்டு தான் சாமி வந்து ஃபேமிலி கூட அழைச்சிட்டு போகணுன்னாரு. குவார்ட்டர்ஸ் வந்து எனக்கு என்னோட இதுக்கான குவார்ட்டர்ஸ் கிடைக்கல. பரவாயில்ல, ஏதாவது ஒரு குவார்ட்டர்ஸ் ஃபேமிலி அழைச்சிட்டு போகணுங்கிறதால டேம் சைட்டில் வாட்டர் ஸ்ப்ரெட் பக்கத்தில் ஒரு சின்ன குவார்ட்டர்ஸ், அது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், நான் ஒருத்தர், 2 பேர், ஒரு ஜூனியர் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு நானும் பக்கத்தில். அது ஆக்சுவலாக ஒரு ஒயர்லெஸ் ஸ்டேஷன் பக்கத்தில்
கடைசியில் ரிமோட் எல்லா குவார்ட்டர்ஸும் தள்ளி இருக்கும். மற்ற குவார்ட்டர்ஸோடு இருந்தால் கூட ஒய்ஃபு 2 குழந்தைகள் தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. நைட்டுக்குள்ளே போகணும், பயமாக இருக்கும். அப்படிங்கிறதால சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நடந்தே வந்தேன். திருவள்ளூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஸ்டன்ஸ் சொன்னான். தைரியமாக அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் அந்த இருக்கிற ஸ்பாட்லாம் தாண்டி திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுன்னா டவுன் பஸ் இருக்கும். அங்கே டவுனுக்கும் ஸ்டேஷனுக்கும் 3 கிலோமீட்டர் வந்துட்டேன். லாஸ்ட்டு பஸ்ஸு போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியும். டவுன்லேருந்தே ஒரு லாரியை பிடிச்சிட்டு ஊத்துக்கோட்டை போகிற வழியில் பூண்டி அங்கேனா ஒரு 3 கிலோமீட்டர் எங்கள் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறதா. சரி போகலான்னு சொல்லி ஒரு லாரியை பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லி லாரியில் வெயிட் பண்ணேன். ஒரு லாரி வந்தது. அதை நான் முதல்ல ஏறிட்டேன். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வெயிட் பண்ணியிருந்தார். அவர் ஊத்துக்கோட்டை போகணுன்னார். என்னை தாண்டி அவர் போனோம். அதுக்கப்புறம் நான் நினச்சேன் என்னடா அது ஒரே இருட்டாக இருக்கும். பட் சாமி இருக்காருன்னு தைரியத்தில் தான் நான் போகிறேன். என் கையில் ஒன்றும் டார்ச் கிடச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் போனோன்னா திருவள்ளூரில் ஒரு பார்க்குன்னு ஒரு ஏரியா வரும் டவுனுக்கு லிமிட்டில். அங்கே ஒரு பையன், ஒரு சின்ன ஒரு 18 வயசு பையன் டக்குன்னு பின்னால் ஏறிண்டு அந்த கேபின் வழியாக பூண்டிக்கு அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர்கிட்ட பணம் கொடுத்தான். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். சரி பூண்டிக்கு நமக்கு ஒரு துணை இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த சைட்டை வந்தோடனே நான் இறங்கிட்டேன். அந்த பையன் இறங்கலை. சரி நமக்கு வந்து சாமி இருக்காருன்னு தைரியத்தில் நான் நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பையன் வண்டி கிளம்பி போன வண்டி நிறுத்தி அந்த பையன் இறங்கி வந்து பின்னாலே சார்னு கூப்பிட்டான். அந்த பையன் பின்னாலேயே அப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே வந்தான். இது மாதிரி நீங்கள் வந்து நைட் டயத்தில் இந்த ரூட்டில் நீங்கள் வரவே கூடாது. திருட்டு பையன்தான். திருட்டு பையனா உங்கள்கிட்ட ஒன்றும் இருக்காது. வாட்ச் இருக்கும், வேறு என்ன பொருள் இருக்கும், தங்க கோல்டு ரிங்கு தான் அப்படின்னு போயிடுவான். மற்றபடி அது ஒன்றும் பயம் இல்லை. ரோடு வந்து 2 சைடும் ஃபாரஸ்ட்டு. இந்த பக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு. பாம்புகள்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் மாதிரி தைரியமாக ஒன்றுமே இல்லாமல் போகிறீங்களேன்னு. அது ஆக்சுவலாக எங்களோட டிபார்ட்மெண்ட் பீடபிள்யூடியோட ரோடு தான். ரோடு லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தான் ஒரு போஸ்ட் லைட் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் குண்டு பல்பு வெளிச்சமே இருக்காது. தைரியமாக நடந்து வரும்போது அவர் கூட அந்த பையன் வந்து போய் அட்வைஸ் பண்ணிட்டே வந்தார். அது மாதிரி வரக்கூடாது. எந்த பஸ் கிடச்சாலும் நீ கிளம்பி வந்து இது மாதிரி பூண்டிக்கு திருவள்ளூருக்கு வந்து சேர்ந்துடணும், நீ வந்துடணும், இந்த கடைசி பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி வரணும் பிளான் பண்ணி அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டே வந்தார் அந்த பையன். சரி நான்லாம் கேட்டுட்டே வந்தேன். அந்த எங்கள் குவார்ட்டர்ஸ்ட்டு வரும்போது முன்னாடி அந்த லிமிட்டில் ஒரு பாடல் பெற்ற கோயில் இருக்குது, ஊன்றீஸ்வரர்னு ஒரு கோயில். அந்த கோயில்கிட்ட வந்தோடனே அந்த பையன், இப்போ உங்கள் லிமிட்டு வந்தாச்சு, இனிமேல் உங்களுக்கு பயம் இல்லை, லைட்டு வெளிச்சம்லாம் இருக்குது, நீங்கள் தாராளமாக போகலாம், நான் இப்படியே போகிறேன் அப்படி இந்த கோயில் வாசலில் வந்தோடனே, அந்த ஊன்றீஸ்வரர் கோயில் வாசலில் வந்தோடனே அந்த பையன் வந்து இப்படி போகிறார். அங்கே ஒரு ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எஸ் கான். நான் கொஞ்சம் தூரம் போனேன், திரும்பி பார்க்குறேன், அந்த பையன் வேனிஷ். அப்பயே சாமி என்னோட துணைக்கு வந்தார். அது போய் சாமிகிட்ட சொன்னேன். சாமி சிரிச்சிருந்தார். அப்பயும் அதையும் ஃபாதர்ஸ் லீலாதான்னு சொன்னார். இஸ் நாட் அக்செப்டட். அதே மாதிரி அந்த ஒரு நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. சாமியோட லீலாங்கிறதால சொல்கிறேன். அது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் ஒரு நியூ இயர் வந்தது 1982. இது நவம்பர் மாதம் நான் கிரகப்பிரவேசம் பண்ணேன். 1980 ஒரு நியூ இயருக்கு நான் சாமி கன்ஸ்ட்ரக்ஷன் கிரகப்பிரவேசம் முடிஞ்ச பிறகு அது என்னந்த கதை, அது அப்புறமா சொல்கிறேன். கிரகப்பிரவேசத்துக்கு நான் முடித்தோடனே திருவண்ணாமலைக்கு ஃபேமிலியோடு போனேன். சாமி அப்போ வந்து ஸ்லைட்லி இன்டிஸ்போஸ்டு. என் ஒய்ஃபு குழந்தைகள்லாம் கஜராஜன் ஒருத்தர் ஃப்ரெண்டு இருந்தார். அவர் ஒய்ஃபோட தங்கியிருக்க இடத்துல வந்து நீங்கள் தங்கியிருக்கோம், என்ன வரைக்கும் கூடவே வச்சுட்டார். நானும் கஜராஜும் கூடவே இருந்தோம். ஒரு 3 டேஸு நான் சாமிகிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கே வரணும்னு வந்தேன். பட் சாமி கெப்ட் மீ ஃபார் 3 டேஸ். அவரோட கூட வச்சுட்டார். சாமி என்னோட நீ இரு கூட அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமி நார்மலாக கொஞ்சம் ஆன பிறகு சாமினா தான், நீ உனக்கு கிரகப்பிரவேச வேலையெல்லாம் இருக்குது, 1 வாரம் தான் இருந்தது, நீ கிளம்பி போகணும் இல்லையா, நீ காந்தி குழந்தையெல்லாம் அழைச்சின்னு வா அப்படின்னாரு. போய் அவளை வந்து அந்த தங்கியிருந்த வீட்டிலேருந்து வந்து அழைச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் பத்திரிக்கையோட பிரிண்ட்லாம் பண்ணல, வெறும் ஒரு போஸ்ட் கார்டில் தான் கிரகப்பிரவேச பத்திரிக்கை முக்கியமான ரிலேஷனுக்கு கொடுக்கணும் தான் இருந்தேன். சாமி பேர் எழுதி முதல்ல ஒரு கார்டு வச்சுனேன். சாமிக்கு முதல்ல சப்மிட் பண்ணேன். சாமிகிட்ட படித்தேன். சாமி படித்து அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் சாமியே என்ன பண்ணார், சாமிநாதா இந்த கிரகப்பிரவேசத்துக்கு உன்கிட்ட ஏற்கனவே இந்த பிச்சைக்காரன் படம் உனக்கு ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்கேன் இருக்குது, இந்த படம் தான் பூஜை வச்சுக்கிற படம்,
அது ரேராக தான் கொடுப்பார். அந்த காலத்தில் வந்து சாமி டக்குன்னு கொடுத்துட மாட்டார் இந்த படத்தை. அப்போ அந்த படத்தை வந்து இந்த உன்னோட கிரகப்பிரவேசம் பண்ணுற வீட்டில் இந்த புது வீட்டில் போய் மாட்டிக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த படத்தை என் கையில் கொடுத்தாரு. கொடுத்த பிறகு அப்போ என் ஒய்ஃப் வந்து சாமி நீங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு வரணும் அப்படின்னாரு, இன்வைட் பண்ணால். அப்போ என் சாமி வந்து இமீடியட்டாக வருவேன் அப்படின்னு ரொம்ப எம்ஃபட்டிக்காக வருவேன்னு ரொம்ப வேகமாக சொன்னார். அந்த சொன்ன வேகத்துப்படியே வந்தார். ஆக்சுவலாக என் பிரதர் வீடு இங்கே பக்கத்து தெரு தான். என் பிரதர் வீட்டிலேருந்து சாமி படத்தை இந்த படத்தை எடுத்துக்கிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பூஜை படத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால், நான் ஏற்கனவே ஒரு லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு மாடு கண்ணுக்குட்டி எங்கள் அண்ணா எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார் பூஜைக்கு. ஆக்சுவலாக அந்த மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் பூஜைக்கு நிற்கிறது. அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கும் போது காம்பவுண்டு எல்லாம் கிடையாது, நான் கட்டலை. அந்த ரோட்லேருந்து ஒரு மாடு ரொம்ப வேகமாக ஓடி வந்தது. நான் கூட அப்போ நினைக்கல. அப்படி இந்த நான் பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருந்த மாட்டுக்கு குறுக்க வந்து அந்த மாடு வந்து நின்றுடுது. நான் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன், சாமி வந்துட்டார். ஏன்னா அந்த மாட்டுக்கு பக்கத்தில் வந்து இவர் அது உள்ளே விடாமல் தான் குறுக்க நின்ட்டார். சரி, நான் சாமிக்கு அந்த மாட்டுக்கு ஃபார்முலாக பூஜை பண்ணால் கூட சாமி தான் இதுன்னு சொல்லிட்டு இந்த வந்த மாட்டுக்கு தான் நான் எல்லா பூஜையும் பண்ணேன். பூஜை பண்ணி முடித்தோடனே ஆக்சுவலாக என்கேஜ் பண்ண மாடு உள்ளுக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு பண்ண கொடுத்து. அதுக்கப்புறம் சாஸ்திரிகள் என்ன உள்ளே கூட்டின்னு போயிட்டார். உள்ளுக்குள்ளே ஃபர்தராக காரியம் நடக்கணுமே, அதுக்காக நான் உள்ளே வந்துட்டேன். ஆனால் அந்த மாடு வந்து அப்போ வெறும் எம்டி, பக்கத்தில் வீடு இருந்தது, பக்கத்தில் ஹவுஸ் நெக்ஸ்ட் ஹவுஸ் வந்து காம்பவுண்டெல்லாம் கட்டலை, சுற்றி கிணறுலாம் இருந்தது. சுற்றி 3 ட்ரிப்பு வந்து இந்த வீட்டு கிரகத்தை 3 தான் சுற்றி வந்தார். ஒவ்வொரு டைமும் குரல் கொடுத்தார் அம்மானு. அது மாதிரி எல்லாம் நினச்சி பாருங்கள், எந்த மாடு வந்து 3 தடவை வளம் வரும், அதெல்லாம் வந்து டிவைன் தவிர அவர் ப்ரெசன்ஸுங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் சில நாட்கள் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இட் இஸ் நாட் டேஸ், ஃபியூ டேஸ் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ். நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் வந்து 82 அந்த வீடு கட்டினேன். 89 தான் நான் ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஊரை விட்டு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சாமி நோ யூ ஷுட் லீவ் ஒன்லி இன் பூண்டி அப்படின்ட்டார். என்னோடய ஆஃபீஸர்ஸ்லாம் மெட்ராஸில் பார்க்குறப்போ நீ வாப்பா நான் உனக்கு வாங்கி தரேன் மெட்ராஸ்னுவாங்க. சாமி நோ அப்படின்ட்டார். எனக்கு ப்ரொமோஷன் வரும்போது சாமியே எனக்கு நீ மெட்ராஸ் போகலாம். அதுக்கு மெட்ராஸ் வரத்துக்கும் சாமி ப்ளஸ் பண்ணார். அதுக்கும் சாமி ஜென்ரலாக ரெக்கமெண்டேஷனே போக மாட்டார். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சாமியோட ஒரு டிவோட்டி வந்து ஐவேஸ் சீஃப் இன்ஜினியர் ஒருத்தர், அவர்கிட்ட சாமியே ரெக்கமெண்ட் பண்ணுறார். பிறப்படி சீஃப் இன்ஜினியர்கிட்ட சொல்லி சாமிநாதனுக்கு மெட்ராஸே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்கோ அப்படின்னு சாமியே கேட்குறாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக பாருங்கள். அந்த ஐவேஸ் சிகிட்ட பிடபிள்யூசி ஜென்ரல்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சாமிநாதனுக்கு எங்கேயானு மதுரை, பொள்ளாச்சி, திருச்சி எங்கேயானு போட்டுற போகிறாங்க, சென்னையே போட்டு சொல்லுங்க, ஈ ஹாஸ் டு கோ அண்ட் லீவ் இன் சென்னை அப்படின்னு சாமி அவர்கிட்ட கேட்குறாரு. சாமி என்னை கேட்டார், எங்கெங்கெல்லாம் உன்னை போடுவான்னு கேட்டார். இல்லை சாமி எனக்கு சி ஆஃபீஸில் தான் போடுவாங்க, போனால் திருச்சிக்கு போகலாம், பொள்ளாச்சிக்கு போகலாம், மதுரைக்கு போகலாம் அப்படின்னோடனே அதை அப்பயே சொல்கிறார். அதனால் எனக்கு மெட்ராஸ் தான், அதுவும் அவரே வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நான் வந்து தங்கணுங்கிறபோது அப்போ அவர் சொன்னார், நீ ஏற்கனவே கிரகப்பிரவேசம் பண்ணுறபோது எல்லா கணபதி ஹோமம், வாஸ்துவோம், நமவோம் எல்லாம் பண்ணிட்ட. ஆனாலும் இப்போ தான் நீ போய் நீ லீவ் பண்ண வீட்டில் போய் வசிக்க போகிற. அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு, ஜென்ரலாக கணபதி ஹோமத்துக்கு 4 பண்டிட்ஸ் வைக்கணும், தேவையில்லை செலவு பண்ணாத, 4 பண்டிட்லாம் வைக்காத. சாமியை பாருங்கள் அவ்வளோ எனக்கு கருது. ஒரே ஒரு பண்டிட் வச்சு நேரம் ஆனாலும் பரவாயில்ல கணபதி ஹோமம் பண்ணு. என்னோடய பிரதர்ஸு 4 பிரதர்ஸும் சென்னையில் தான் இருந்தாங்க. யாரையுமே இன்வைட் பண்ண வேண்டாம். பம்மலில் சீனிவாசன் பிரதர் பக்கத்தில் இருக்கார், அவரை வரைக்கும் வச்சுக்கோ. சீனிவாசன் பிரதர் வரைக்கும் இருந்தால் போகிறோம், அவரை கூட வச்சுக்கோ. அப்புறம் ஜெயான்னு ஒரு கேர்ள், எங்கள் அம்மா வந்து எங்கள் பிரதர் வீட்டில் தான் இறந்து போனாங்க. அது ஒரு தனி ஸ்டோரி. அது எங்கள் அம்மாவையும் அவர் தான் இறந்து போகும்போது இது யோகி ராமகிருஷ்ணகுமார் நாமான்னு சொல்லி 3 தடவை சொல்கிற போது அந்த பொண்ணு மாரடியே சாஞ்சி இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சாமி நிறைய ப்ளஸ் பண்ணி வர சொல்லி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டார், ஜெயாங்கிற பொண்ணு. நான் போய் சொன்னேன், இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு, அம்மா காரியெல்லாம் முடிஞ்ச பிறகு சாமிகிட்ட போய் மெட்ராஸ் திருநாளைக்கு போனோன்னே, சாமிநாதா ஏன் தலை மொட்டை அடிக்காமல் வந்தேன்னார். இல்லை சாமி, தமிழ்நாட்டில் அது மாதிரிலாம் அம்மா காலமான அதெல்லாம் ஷேவ் பண்ணுறேன். நார்த் இந்தியாவில் எல்லாருக்குமே ஷேவ் பண்ணக்கூடாது. என்னை பார்க்கணும், நான் நீ மொட்டை தலையோட வருவேன்னு பார்த்தேன், நீ மொட்டை தலை இல்லாமல் வருதே அப்படின்னாரு. அப்போ எங்கள் அம்மா சாமி என்ன சொன்னார்,
கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை சொல்லியிருக்காங்க. இதில் கடைசி காலத்தில் யார் என்னுடைய நாமாவை சொல்லிட்டு பரம்புறாளோ அவெல்லாம் என்னை ரீச் பண்ணுறான்னு. நம்ம அம்மா வந்து யோகிராம் சுகுமாரன் கூட சொல்ல எங்கள் அம்மா எப்போதும் எங்கள் அம்மா வந்து சுவாமிஜி 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 தான் சொல்லுவாள். எது கேட்டாலும் சுவாமிஜி தான். நான் திருவண்ணாமலை இருக்கும்போது எங்கள் அம்மா யார்கிட்டையும் போகக்கூடாது, என்னோட தான் இருக்கணும்ட்டாங்க. அதனால் எங்கள் பிரதர்ஸ்கெல்லாம் வருத்தம், நீ திருவண்ணாமலை இருக்க போகிற சில வருஷங்கள் தான், அது வரைக்கும் நீ உங்கள் அம்மா உன்னோட தான் இருக்கணும். என் பிரதர்ஸ்லாம் ஹெல்ப்பு கூட்டாவோட போகக்கூடாதுன்றார். உன்னோட தான் இருக்கணும் அப்படின்னு. சாமி லீலாலாம் புரியாது எதுக்காக போய் சொன்னார்லாம். அதனால் எங்கள் அம்மா வந்து சுவாமிஜி சுவாமிஜி 3 டைம் சொல்லி 3rd டைம் போயிட்டேன். அப்போ சாமி சொன்னார், லக்ஷ்மி என் அம்மா பேர், ஒரு மதர் ஹஸ் அட்டைன்ட் மீ, எஸ் நோ ரீபர்த் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஷி ஹஸ் அட்டைன்ட் மீ, ஷி ஹஸ் நோ ரீபர்த் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சொன்னேன், அந்த ஜெயாங்கிற பொண்ணுக்கான அந்த கதையை சொன்னேன். அந்த ஜெயா பொண்ணு தான் ரிமைண்ட் பண்ணான். எங்கள் அம்மா வெளிக்கிற போது ஐயோன்னு தான் சொன்னான். ஆனால் அந்த பொண்ணு மாமி நீங்கள் எப்போதும் சாமிஜி சாமிஜி சாமிஜின்னு ஏன் ஐயோன்னு உங்கள் வாயில் வார்த்தையில் வருது அப்படின்னும் போது அவர் ரிமைண்ட் எடுத்து கொடுக்குறான். அதுவும் சாமியோட லீலா தானே, இல்லைன்னா மனுஷத்தன்மை இல்லையா. அந்த பொண்ணு வந்து நீ எப்போதும் எதிர்த்தாத்த பொண்ணு. அவள் சொல்கிறா, எப்போ நீ சாமிஜின்னு தானே கூடுவேள், ஏன் நீ ஐயோங்கிறீங்களா. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்தோட இப்போ இருக்கலாம், நீ கதால் பார்த்தேன். அந்த பொண்ணும் அன்றைக்கி இந்த கணபதி பூஜைக்கு இருக்கணும்னார், கணபதி ஹோமத்துக்கு இந்த ஜெயாங்கிற பொண்ணும் இருக்கணும்னார். அந்த ஜெயாங்கிற பொண்ணுக்கு 30 years ஆகி கல்யாணமே ஆகலை. இப்போ சாமி வந்து அந்த பொண்ணை இன்வைட் பண்ணி நான் பார்க்கணுன்னு சொல்லி அவளை இன்வைட் பண்ணி பார்த்து ப்ளஸ் பண்ணார். உடனே அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆகிடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த பொண்ணை வச்சு அந்த கிரகபஸ்ட் வந்து வீட்டுக்கு நான் வந்தேன். அதுதான் ஆக்சுவலாக இது. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் சாமி ஹஸ் கிவன் ஒரு இந்த வீட்டில் என்னோட பூஜை ரூமில் இருக்குது. சாமி சாமிநாதன் வந்து சாமிநாதா ஃபாரினர் ஹஸ் கிவன் ஏ பிக்சர். ஒரு பெயிண்ட் பண்ணி ஒரு பேப்பரில் கிளாத்தில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னா, ஒரு மாடு இந்த கிரகபஸ்ட் அன்றைக்கி அந்த சாமி வந்து வந்தார், அதே மரூன் கலரில் அதே மாடு கண்ணுக்குட்டி பூமி பூஜைக்கு வந்தது, அதே கண்ணுக்குட்டி. அதுக்கப்புறம் கிருஷ்ணரான் அந்த மாடும் கண்ணுக்குட்டி பார்த்தா கிருஷ்ணராக இருக்கார், புல்லாங்கல் வாசிண்டு. சாமிஜி தான் அது. அதுக்கு வந்து எப்படின்னா அந்த படத்தை கொடுத்து யூ கீப் இட் வித் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், சரி சாமி நமக்கு வந்து அக்னாலஜி பண்ணுறார். அப்பயே சொல்லிட்டார், ஃபாதர்ஸ் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கிரகபஸ்டான கையோட 82 நவம்பரில் வீடு வந்து அன்ஃபினிஷ்டாக ஃபுல்லாக முடிக்கலை. 83 ஜனவரியில் நியூ இயர். நான் 76லேருந்து 82 வரைக்கும் திருவண்ணாமலையே இருக்கும்போது எல்லா நியூ இயரும் போதும் சாமியோடய கூட இருப்பேன். ராத்திரி 12 மணி வரைக்கும் நியூ இயர் சாமி ப்ளஸ் பண்ணுவார். அது வரைக்கும் இருந்துட்டு நானும் எங்கள் ஃபேமிலியும் ஆற்றுக்கு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். அப்போ வந்து 83ல் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தாபம், வருஷம் சாமியோடையே நியூ இயர் இருக்கும்போது சாமியோட இருப்போம், இந்த வருஷம் சாமியோட இல்லையே அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம். அப்போ சரி காத்தால் வந்து எனக்கு 6 மணிக்கு 5 மணிக்கு பஸ்ஸை விட்டால் 6 மணி தான் 8 மணி தான் என் கோட்டர்ஸ் பக்கத்தில் பஸ் வரும். சரி சொல்லிட்டு நான் நடந்து போய் ஏறிக்கிறேன் அங்கே மெயின் ரோட்டில். சரின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு என் ஒய்ஃப் அலாரம் வச்சு எழுப்பி விட்டு, அப்போல்லாம் ஹீட்டர்லாம் கிடையாது, பாய்லர் தான், கறி பாய்லரை மூட்டி வெந்நீர் குளிர்காலமாச்சே, அதை எழுப்பி விட்டேன். அந்த 5லேருந்து 5:15 ஒரு கனவு. அது எப்படி கனவுனா, நான் சுவாமியோட வீட்டில் இருக்கேன், சென்னை தெரு வீட்டில். எனக்கு முன்னாடி 4 பேர் உட்காந்துருக்காங்க, 4ஆவதாக நான் இருக்கேன். அப்போ சகாதேவன் எங்கள் பூண்டியில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவருக்கும் சாமிக்கும் பழக்கமும் கிடையாது, அவர் சாமியை யாருன்னு அவருக்கு தெரியாது, அவரை உட்காந்துட்டுருக்கார். அதுக்கப்புறம் 2 பக்தர்கள் இருக்காங்க, நான் 4ஆவது. சாமி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு லீவ் ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரை சகாதேவனை முதல்ல பிரசாதம் ஒரு பழம் கொடுத்து நமஸ்காரம் கொடுத்து முதுகில் ஒரு தட்டு தட்டுறாரு. அப்போ நான் நினைக்கிறேன், நம்ம 4ஆவதாக நிற்கிறோம், சாமி நமக்கு 4 தட்டு தட்டினா நல்லாயிருக்கும்னு நான் கனவுல நினைக்கிறேன். அதே மாதிரி நான் 4ஆவது டேர்னில் நான் நமஸ்காரம் பண்ணும்போது எனக்கு முதுகில் 4 தட்டு தட்டுறாரு. நான் என்ன நினைக்கிறோம் கனவுல, அதே 4 தட்டு தட்டுறாரு. கனவுல தான் நினைக்கிறேன், அதான் நிறைவேற்றுறார், கனவு நிறைவேற்றுறார். அதுக்கப்புறம் நான் எவ்ரி பொங்கல் வந்து இந்த ஊரை 75 76லேருந்து அதுக்கப்புறம் டில் சாமி அட்டைன் சமாதி, நான் பொங்கலுக்கு வந்து எனக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் நிறையா வரும்.
நான் ஃபேமிலியில் ஒரு நாள் கூட எனக்கு பொங்கலுக்கு சாமி வீட்டில் இருந்ததே கிடையாது. நிறையா லீவ் வரும், சாமிகிட்ட போவேன், சாமி எனக்கு கூட வச்சுப்பார், சாமிக்கு என்ன சொல்கிறாரோ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அந்த வருஷம் 83 போகிறேன் சாமிகிட்ட. இது மாதிரி நடந்தது சாமிஜி, இது மாதிரி கனவு வந்து கேட்டேன். ஒரு நாள் ஈவினிங்கில் சாமி சொல்கிறேன். ஆக்சுவலாக எடுத்து ஒரு ஆக்சுவலாக அன்றைக்கி காத்தால 6 மணிக்கு கிளம்பி போகும்போது அந்த கோயில் பூண்டியில் அந்த ஊண்டீஸ்வரர் கோயில் சொன்னேன், பாடல்பட்ட ஸ்தலம் சுந்தரமூர்த்தி சாமிகளால் பாடப்பட்டது. அது எல்லாருக்கும் கதை தெரியும். ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து டேம்ஸில் இருந்தது. அது வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியார் கல்யாணம் பண்ணிட்டு பரவநாச்சியார் ஞாபகம் வந்தோடனே சிவனுக்கு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டு வரார். வரும்போது அவருக்கு 2 கண்ணும் பார்வை போயிடுது. பார்வை போனோடனே அங்கே வந்து வேண்டிக்கிறார், அந்த பூண்டியில் வந்து பாடுறார் அந்த சிவன் கோயிலில். பாடுறபொழுது அப்போ வந்து சாமி வந்து அவருக்கு ஒரு தடி கொடுக்குறாரு. அந்த தடி கொடுத்த ஊன்றுகோல், அதான் அந்த சாமிக்கு பேர் ஊன்றீஸ்வரர், ஊன்றுகோல் கொடுக்குறாரு. அந்த ஊன்றுகோல் கொடுத்தோன்னே அவருக்கு கோபம் வந்துடுது. நான் ஒன்று கண் பார்வை கேட்குறேன், நீ குச்சி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி தூக்கி அடிக்கிறார். அடித்தா அந்த ஊரில் கோயில் நந்தியில் பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்காது, கொம்பு உடஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட பாடல்பட்ட ஸ்தலம் அந்த டேம் சைட்டில் இருந்தது. அது அந்த ஊருக்காரெல்லாம் அந்த தண்ணியில் மூழ்கிடுவேன்னு சொல்லி மேலே கிராமத்தில் அந்த கோயில் கட்டியிருக்கா. அந்த அம்பாள் பேர் மின்னொலி அம்மன். அம்பாள் தான் இறக்கப்பட்டு அந்த பார்வையை கொடுத்து காஞ்சிபுரம் வரைக்கும் அந்த அம்பாளோட விஷனில் செய்யிச்சு காஞ்சிபுரம். அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற ஆலயம். அங்கே வந்து நான் புது வருஷத்துக்கு கோயில் போகணுன்னு நான் நினைக்கவே இல்லை. அங்கே மணி வந்து அடிக்குது வேகமாக, உள்ளே வான்னு கூப்பிடுது என்ன. சரி என்னடா சரி 5 நிமிஷம் உள்ளே போயிடலாமேன்னு சொல்லி உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அங்கே குருக்கள் நல்லா பழகம் எனக்கு. அவர் என்ன பண்ணார், வாங்க சார் அப்படிங்கிறார். அங்கே வந்து சாமிக்கு அபிஷேகம் ஆகிடுச்சு, அம்பாளுக்கு ஆகிடுச்சு, நடராஜருக்கு தீபாவளி ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த சகாதேவன் தான் அந்த சொன்ன ஐசன் டைரக்டர், அவரோட மண்டபப்படி அப்படின்னு அவர் நிற்கிறார். நான் கனவுல பார்த்த சகாதேவன் அங்கே அவர் இன்றைக்கி தான் அவருக்கு மண்டபப்படி அவர் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் எனக்கு சொல்கிறார். அவர்கிட்ட நான் விஷ் பண்ணிவிட்டு நான் எனக்கு இல்லை இருங்க சார்ன்னு சொல்லிட்டு பிரசாதமும் கொடுக்குறாரு. அந்த பிரசாதம் வாங்கி அர்ஜென்ட்டாக வாங்கி சாப்பிட்டு நான் வந்து பஸ் ஏறி வந்தாச்சு. அது ஒரு கதை. அப்போ சாமிகிட்ட வந்து 10 நாள் கழிச்சு வந்து இது நடந்த கதையை சொல்கிறேன். சாமி எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுட்டு இது ஒன்று தான் ஒத்துண்டார். எல்லாத்துக்கும் ஃபாதர்ஸ் லீலான்வார். சாமிநாதா இட் இஸ் நாட் ட்ரீம், ஆல் ட்ரூ அப்படின்ட்டார். இட் இஸ் ஆல் ட்ரூ, இட் இஸ் நாட் ட்ரீம், ஆல் ட்ரூ அப்படின்னார். அதனால் இது யோகிராம் சுக்குமார் இல்லத்துக்கு பேர் வைக்கிறதுக்கும் சாமியோட நான் கூட நம்ம நாள் பழகி இருந்ததால் நிறைய பேர் வீடு கட்டும்போது அவள் பேர் வைக்கிறதுக்காக சாமிகிட்ட பர்மிஷன் கேட்கும்போது சாமி அவள் குலதெய்வம் பேர் அல்லது அவள் ஏதோ ஒரு அட்டாச் குரு முன்னாடி அவள் இருந்த குரு அப்படி தான் பேர் வைக்க சொல்லுவார். ஒழிய தன்னோட பேரை வச்சுக்கிறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி தான் இருக்கலாம், நான் தப்பாக இருக்கலாம். எனக்கு வந்து முதல்ல எனக்கு தெரிஞ்சு 81 82 யோகிராம் சுக்குமார் இல்லைன்னு பேர் வச்சுக்கலான்னு சொன்னோன்னே சாமிநாதன் ஓகே யூ கீப் இட் அப்படின்னார். ப்ளஸ் பண்ணி சாமி ப்ளஸ் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு பேர் வச்சேன். நானாக என் இஷ்டத்துக்கு வச்சுக்கல. சாமி ஓகே சொல்லி அப்ரூவ் பண்ணி நான் சாமி உங்கள் பேர் வச்சு வீடுக்கு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கோ அப்படின்னார். அதுவும் யோகிராம் சுக்குமார் இல்லைன்னு பேர் வச்சதும் சாமிக்கு தெரியும். இந்த வீட்டில் நான் 7 வருஷம் வசிக்காத போது இந்த வீட்டில் யாரெல்லாம் டெனன்ட் இருந்தால் அவ்வளோ பேர் சாமிக்கு டீட்டெயில்ஸும் தெரியும். ஏன்னா வந்தால் சொல்லுவேன், எல்லாம் கேட்பார், எவ்ரிதிங் கேட்பார். அந்த பம்மல் வீட்டில் எல்லோரும் வரம்போட சில பேர்ட்ட சொல்லுவார், சாமிநாதா இஸ் ஹேவிங் ஹவுஸ் அட் பம்மல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சில பேர்லாம் மெட்ராஸ்லேயும் வந்தால் சொல்லுவார் அவர். அந்த வார்த்தையை சாமி இது பம்பல்னு 100 கணக்காக சொல்லுவார். அதனால் இந்த சாமி இங்கே வந்து இது. ஆனால் இது அடுத்தது என்னோடய பிரதர் சீனிவாசனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவன் இல்லைன்னா இந்த இடத்த நான் வாங்கியிருக்க முடியாது. இந்த வீடு கட்டுறதுக்கு அவன் செஞ்சுருக்க உதவி மாதிரி யாராலும் செஞ்சுருக்க முடியாது. அவனையும் நான் இந்த நேரத்தில் அவனுக்கு என்னோட நன்றி. அதுக்கடுத்து வள்ளலார் துரை இப்போ சொன்னார்ல, வெங்கட்ராமன் சொன்னார். நானும் என் ஒய்ஃபும் சென்னைக்கு ஆராதனைக்கு பர்ச்சேஸுக்காக சென்னைக்கு வந்தோம். கூட எங்களோட ஆசிரமுக்கு வரேன்னு சொல்லி வள்ளலார் துரைராஜ் எங்களோட நான் ஆசிரமம் தான் போகிறேன், நானும் கூட வரேன்னாரு. வாங்கன்னேன். காரில் ஏறி உட்காந்துட்டார். டவுன் மெட்ராஸ் தாண்டியோடனே நான் அந்த வீடு வந்து ஆக்சுவலாக கடைசியாக சுவாமிநாதன் ஒருத்தருங்க குருஜி டிவோட்டி, அவள் தான் 11 வருஷம் தாத்தில் இருந்தாள்.
அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தால் அவன் தான் 11 இயர்ஸ் இந்த வீட்டில் இருந்தால் ஒரு வேறு யாரையும் நான் மாற்றவில்லை. நான் வாடகைக்காக ஆசையும் பண்ணல. வீட்டை நீட்டாக வச்சுப்பாள். நான் வந்தால் அவள் எப்போதும் மாமா ராமாயணம் படிப்பார், பாகவதம் படிப்பார். வீடு தெய்வீகமாக இருக்கும். நம்ம அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அந்த மாமியாக காசு கொடுத்தா வாங்கிக்கிறது, இல்லைனா என் பிரதர் வாடகை வாங்கி வாடகை ஏற்றுறது அதுக்கெல்லாம் ஒன்றோட கேட்டது கிடையாது. அவளுக்கே தெரியும். அவளும் ரொம்ப நல்ல மனுஷன். அவ்வளோ அது மாதிரி டெனண்ட்லாம் சொல்ல முடியாது. அவளும் ஹவுஸ் ஓனர் மாதிரி வச்சுங்களேன். இந்த சாமியை அவளை விரும்பி வச்சுருந்தார். இந்த படம் வந்து 82 கொடுத்தாருன்னா, நான் வந்து இன்னி வரைக்கும் இந்த படம் இந்த வீட்லேயே இருக்குன்னா அவளோட அருள் இல்லாமல் இருக்க முடியுமா? இந்த இடத்த விட்டு நகராமல் இருக்காருன்னா அது முடியுமா சொல்லுங்கள்? அதுதான் சாமி சொல்லுவார். எக்ஸ்ட்ரோம் போடுங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற மாதிரி தான் சாமி இந்த வீட்டை அவரே கேட்டு யோகிராஜ் ஸ்மரி இல்லைங்கிறது இன்றைக்கி சரணாலயமாக ஆகிருக்கு. அது அவரோட அருள் தான். எல்லா பக்தர்களும் இங்கே வந்து அவரோட அருளை நிறைய பேர் வந்து இருந்து அருளை பெறணுங்கிறதுக்கு சாமியை முடிவு பண்ணிட்டார். அதனால தான் இல்லம்ங்கிறது இன்றைக்கி சரணாலயமாக மாறி இருக்குது. அந்த எல்லாருக்கும் நமஸ்காரம். அப்படி ஒரு சேவை செஞ்சுருக்க. இன்றைக்கி பேர் சரணாலயம்னு வந்திருக்கிறது கூட அது பேஸ்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு. வீடு, ஒய்ஃபு, குழந்தை, நாள், கிழமை எதுவுமே பார்க்காம சுவாமிக்கு வந்து கூடவே இருந்து, சுவாமி அப்படிலாம் ரொம்ப ஈஸியாக யாரையும் வச்சுக்க மாட்டார் பக்கத்தில். அவர் சூஸ் பண்ண ஆளை கூட கரெக்டாக இருந்தால் தான் வச்சுப்பார். எத்தனையோ பேர் நடுவில் கட் பண்ணி விட்டுருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதனால் அந்த அளவுக்கு அவர் வந்து இத்தனை எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம கூட ஷேர் பண்ணினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மை ப்ரொஃப்யூஸ் தேங்க்ஸ் டு ஹிம். அதே மாதிரி ஸ்ரீ வெங்கட்ராமன் ரொம்ப அழகாக சொன்னார். இதனுடைய பேக்ரவுண்ட்லாம் என்னென்ன, எப்படி எப்படி யார் யாரெல்லாம் பல விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு. அந்த விஷயம்லாம் தான் நமக்கு தெரியணும் இல்லையா? சுவாமியை பற்றி நம்ம எல்லா இடத்துலையும் கேட்குறோம். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இப்போ யூடியூப்பை திறந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட அனுபவமும் நிறைய இருக்குது. அதனால் அந்த அனுபவங்கள்லாம் இருக்கிறது வேறு. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்காது. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப இல்லை பேசுகிறதுக்கு, அது ஒரு காரணம். அவள் 2 பேரும் பேசுகிறாங்க. எனக்கு நேற்று வந்து இந்த இடத்துல நின்ன போது அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்த போது பார்த்துருக்கேன் அந்த வீடு. அந்த வீட்டு இருக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய மாளிகை வர முடியுமாங்கிறது நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக. ரொம்ப கீக்கிடமாக இருக்கும். சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்கும். நிற்கிறதுக்கு உட்காரத்துக்கு இடம் இருக்காது. 4 பேர் இருந்தால் ரொம்ப இந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த இடத்துலையே இந்த மாதிரி ஒரு பெரிய இது கட்டியிருக்கா நினச்சி பாருங்க. இது வந்து ஒரு டிவைன் வில்லில் மட்டும்தான் நடக்க முடியும். ஒரு பெரிய அருள் ஒன்று தான் இதை இந்த மாதிரி நடத்தி தர முடியும். கரெக்டாக எதுவுமே வாழ்க்கையில் கோஇன்சிடென்ஸ் கிடையாது. கோஇன்சிடென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஏதோ 2 விஷயங்கள் சேர்ந்து தானாக நடக்கிறது. எதுவுமே சேர்ந்து தானாக நடக்கிறதே கிடையாது. எல்லாமே இறைவனுடைய இச்சையினால் நடக்கிறது. அது ஏற்கனவே நான் அடிக்கடி என்னோடய சத்சங்கத்தில் தான் சொல்லுவேன், நமக்கெல்லாம் ஃப்ரீ வில் இருக்குது, ஃப்ரீ வில் இருக்குதுன்னு சொல்லாதீங்கோ. அந்த ஃப்ரீ வில் கூட ப்ரீ வில்டு தான். புரியறது இல்லையா நான் சொல்கிறது? நமக்கு வந்து என்னமோ திடம்னே நமக்கு ஒரு ஆசை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்ச மாதிரி இருக்கும். நான் அன்றைக்கி இப்படி நான் தோணி நான் பண்ணலைன்னா இது நடந்தே இருக்காதுன்னும். அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி எப்படிலாமோ ட்ராமாவை கொண்டு போவார் கடவுள். அந்த ட்ராமாவில் நாம் பேசுகிற வச்சனமும் அவர்கிட்டேருந்து தான் வருது. அதில் இருக்கிற ஒரு பிளானுமே அவர் தான் பண்ணுறார். அவர் சொன்னார் இல்லையா, ஆரம்பத்தில் சுவாமி அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாருன்னு. அதுதான் சத்தியம். அதனால் சுவாமி வந்து எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா, நான் நேற்று கூட காந்திமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த சென்னையில் நாம சங்கீர்த்தனம் பரவணும். சென்னையில் நாம சங்கீர்த்தனம் நிறையா நடந்தால் தான் எல்லா இடம் தமிழ்நாடு முழுக்க பரவ முடியும் இல்லையா? அதில் 2 கோயில், அதுவும் காந்தியோட சிஸ்டர் பிரபா சுந்தராமன் கப்பிளை வச்சு முரளிதர சுவாமிஜி அங்கே ஒரு அபயம்னு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை எழுப்பிட்டார். பகவானுக்கு ஒரு பெரிய மாளிகை அங்கே வந்துடுத்து. இப்போ காந்தி சுவாமிநாதன் இவா 2 பேரையும் வச்சு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மாளிகை வந்துடுத்து. இதுக்கு ஒரு அதிகாரியாக இருந்து இத்தனை விஷயங்களையும் பார்த்து பண்ணி தன்னோட உடம்போட இது
உடல் நலம் குன்றி இருந்தாலும் சரி, எப்படி இருந்திருக்குமோ, எத்தனை சுச்சுவேஷன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ண முடியுமா இருக்குமோ, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இவ்வளவு பெரிய இதுவாக வெங்கட்ராமனை ஒரு கருவியாக வச்சு பகவான் பண்ணியிருக்கார். அதனால் இந்த குடும்பமே அதில் இன்வால்வ்டாக இருக்கு பாருங்க. முக்தா வெங்கட்ராமன் தம்பதி, அப்புறம் காந்தி சுவாமிநாதன், அந்த பக்கம் பிரபா சுந்தரராமன், எல்லாருக்கும் பின்னாடி முரளிதர சுவாமிஜி வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் அவளுக்கு வழிகாட்டி அதை அவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்து இன்றைக்கி கும்பாபிஷேகத்தையும் நடத்தி கொடுத்துட்டு போயிருக்கார். அவருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய நான் சொல்வேன் முழு முதல் பொருள் அப்படின்னு நம்முடைய பகவான், ஆல் நோயிங், ஆல் பர்வேசிவ், ஆல் பவர்ஃபுல், ஆல்மைட்டி. அவருடைய ஒரு சின்ன ஒரு வில், அந்த வில் வந்து முரளிதர சுவாமிஜி அவர் மூலமாக அந்த கிருபையை கொண்டு வந்து எல்லாரையும் இயக்குவிச்சு ஒரு ஃபேமிலியே 2 பெரிய கோவிலை இந்த சென்னையில் கட்டியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் பிரமிப்பா இல்லையா? பிரமிப்பாக இருக்கா இல்லையா? ஒரே ஃபேமிலியில் அத்தனை மெம்பர்ஸ் இன்வால்வ்டு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சுதாமாவில் இருக்கும் பொழுது நித்யானந்த சுவாமின்னு கணேஷ்புரியில் இருக்கார், பெரிய மகாத்மா. அவரும் ரமணர் பகவான் மாதிரி வெறும் லாயின் கிளாத் மட்டும்தான் கட்டின்னு இருப்பார். கண்ணங்கரேன்னு இருக்கும் உடம்பு, ஒரு காக்கையோட நிறம் என்னவோ அந்த மாதிரி இருக்கும் அவரோட உடம்பு. பெரிய அவதூத்தர். அடுத்து அவர் என்ன சொல்வார் என்ன செய்வார்னே தெரியாது, அந்த மாதிரி இது. சுவாமிக்கும் அவருக்கும் ஒரு நட்பு. இது நான் சில லெவல்ஸில் பார்த்துருக்கேன். அப்போ சுவாமி வந்து சொல்வார், அந்த பிவி ரவீந்திரன் எழுதின ஒரு புஸ்தகத்தை படிக்க சொல்வார். அந்த நித்யானந்த சுவாமியை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா இந்த பிச்சைக்காரனை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அந்த புஸ்தகத்தில் கடைசி நம்ம புஸ்தகம்லாம் எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், முதல் சாப்டர்லேருந்து தானே ஆரம்பிப்போம். இந்த புஸ்தகம் மட்டும் இல்லை, இன்னும் சில புஸ்தகங்களே நான் பார்த்துருக்கேன். பகவான் என்ன பண்ணுவார், கடைசி சாப்டருக்கு போகணும்னு சொல்லுவார். கடைசி சாப்டரை ஃபுல்லாக படிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நவ் லெட் அஸ் பிகின் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு ஆரம்பிப்பேன். அதுவே எனக்கு வந்து கடவுள் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டார், இனிமேல் நம்ம அதை ஆரம்பிக்கலாம் இல்லையா? அவர் பிளான் போட்டுட்டார். நவ் லெட் அஸ் பிகின் ஃப்ரம் த பிகினிங் அப்படிங்கிற அர்த்தமாக இருக்கும். அதில் அந்த கடைசி சாப்டரில் என்ன இருக்குன்னா, நித்யானந்த சுவாமிக்கு எத்தனை கோயில்கள் இருக்கும் இந்தியாவில், ஃபாரினில் எத்தனை கோயில்கள் இருக்கும், எங்கெங்கே யார் யாரெல்லாம் கட்டியிருக்கா அப்படிங்கிற விவரங்கள்லாம் இருக்கும். அது என்னை ஒரு தடவை 5 தடவை படிக்க சொன்னார். இந்த கோவில் வரும், அந்த கோவில் வரும், அங்கே வரும், இங்கே வரும் எல்லாம். அப்புறம் தேவ்கி இந்த பிச்சைக்காரன் நிறைய கோவில் வரும். தேவ்கி நிறைய கோவில் வரும், எங்கே பார்த்தாலும் கோவில் வரும், ஃபாரின்லேயே கோவில் வரும் அப்படின்னு சொல்லி பேச சிரித்தேன். அப்போல்லாம் நம்ம அந்த கோவிலெலாம் நினச்சே பார்க்க முடியாது. அந்த ஒரே ஒரு இது வந்து என்னென்னா காணிமடம். அந்த காணிமடம் ஒன்று இருந்தது. ஒரு ராம்ஜி ஆசிரமம்னு ஓம் பிரகாஷ் யோகினி ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அவர் அப்படி கண்ணு பளபளக்க அப்படி சொல்லிவிட்டு ஒரு அனாயசமாக அப்படி ஒரு அட்டகாசமாக சிரித்தார். அது ரொம்ப அமானுஷ்யமாக இருந்தது, சாதாரணமாக இல்லை. திருவப்படி தேவிக்கு திருவப்படி. அப்போ அன்னைக்கு அவள் அத்தனை ப்ளஸ் பண்ணியிருக்கார், அத்தனை கோவில்கள் வருங்கிறத அந்த ப்ளஸ் பண்ணியிருக்கார். அதுதான் இன்றைக்கி பல விதத்தில் ஆலயங்களாக உருவாகின்றிருக்கு. இன்னும் எத்தனையோ வரப்போகுது. நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் ரொம்ப கம்மி. போக 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 அவர் சொல்லியிருக்கார், எதிர்காலத்தில் இந்த பிச்சைக்காரனுடைய நாமம் உலகத்தோட மூலை முடுக்கெல்லாம் ஒலிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒருத்தரையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்பொழுது ரொம்ப ஒரு அமானுஷ்யமாக சிரிப்பார். அவர் சிரிக்கிறது அந்த சமயத்தில் வேறு மாதிரி இருக்கும். தொடர்ந்து கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டே இருப்பார். நம்ம எல்லாம் ஒரு காரணம் இருந்தால் தானே சிரிப்போம். ஒரு காரணமே இருக்காது. காரணமே இல்லாத அந்த சிரிப்பு வந்து அதுதான் டிவைன் லாஃப்டர். இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்க. அதனால் இப்போ நமக்கு தெரிஞ்சு 2 கோவில் வந்திருக்கீங்க. இன்னும் எத்தனை கோவில்கள் சென்னையிலே உருவாக போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக உருவாக போகிறது. அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது பகவானுடைய நாமத்தை நம்ம பரப்புறதுக்கு தான். இந்த ஒரு சென்டர் நம்ம வந்த பிறகு இந்த இடத்த நம்ம எதுக்காக பண்ணணும், இத்தனை பேர் கஷ்டப்பட்டு இவ்வளவு பணம் செலவழித்து இந்த சென்டரை நம்ம பண்ணியிருக்கோன்னா
ஒரு 4 பேர் தினம் வந்து ஒரு 4 நாமம் சொல்லிட்டு போனால் அர்த்தம் இல்லை இல்லையா? இந்த இடம் வந்து இதுக்கு மேலே எப்படி கட்டடம் வளர்ந்ததோ அந்த மாதிரி இங்கே நாமம் வளரணும். அந்த பகவான் சொல்லியிருக்கார், ஒரு நாமம் கூட வீணாகாது, ஒரு நாமமும் அதனுடைய வேலையை செய்யும். 1000 பிராமணாளுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டேன்னா 1000 பிராமணாளுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியந்தான் கிடைக்கும். ஆனால் ஒரு ராமநாமமோ இந்த பிச்சைக்காரனோட ஒரு நாமம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து இந்த உலகம் முழுவதற்கும் உதவும், உலகத்துக்கே சர்வீஸாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது அவருடைய அப்பாவுடைய வேலைக்கு, மை ஃபாதர்ஸ் ஒர்க்கு, அதுக்கு உதவி செய்யும்னு சொல்லியிருக்கார். நமக்கு அது ஜப சாதனை மட்டும் இல்லை, குரு சேவையாகவும் ஆயிடுறது இல்லையா? நம்ம அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது குரு சேவையாகிடுறது, ஜப சாதனமாக ஆயிடுறது. இன்னொன்று என்னென்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மன் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அப்போது நம்ம குருவனுடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது அதில் பிரம்மாவோட நாமம் அடங்கிடுறது, விஷ்ணுவோட நாமம் அடங்கிடுறது, சிவனோட நாமமும் அடங்கிடுறது. இந்த 3 ட்ரினிட்டியோட நாமமும் நம்ம யோகி ராம் சுரத்மான்னு சொல்லச்சு அதில் வந்துடுறதா இல்லையா? இப்படி தானே சொல்ல, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம். அப்போ அந்த நாமத்தில் அந்த 3 பேரோட ஆஸ்பெக்ட் கவர் ஆகிடுறது. இது சிவனுடைய நாமம்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, விஷ்ணுவோடைய நாமம்னு சொல்ல முடியாது. எல்லா 3 பேரோட படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற எல்லா தொழில்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முழு முதல் பொருளாக நம்ம பகவான் இருக்கார். ரெண்டாவது வந்து பகவானை பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமம், திருவண்ணாமலை ஆசிரமம் முதல் மெஷர்மெண்ட் பண்ணது கரெக்டாக 12 மணி, அந்த உச்சி வெயில் கொளுத்துகிற நேரம். அப்போ தான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் சுந்தரராமனை கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஒரு கயிறை வாங்கி இதை போய் மெஷர் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சார். அந்த கயிறை அவர் மெஷர் பண்ணிட்டு வந்த உடனே இப்படி சுருட்டினார். அதுக்கப்புறம் கையில் எடுத்துனார். கரெக்டாக அந்த ஆசிரமம் கட்டி இனிமேல் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது ஸ்டாப் சொன்ன பிறகு அதை எடுத்து தேவிக்கு இந்த ஆணியில் இதை மாட்டிடும், இனிமேல் வேண்டாம், அந்த பிச்சைக்காரன் வில் நாட் கேரி இட் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அடிக்கல் நாட்டு விழா இருக்கும் இல்லையா, ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட பிறகு பகவான் வந்து அப்பிரதட்சிணாஸ்தி, அவருக்கு வந்து பிரதட்சிணம் அப்பிரதட்சிணம் இந்த இந்த மாதிரி ரிச்சுவல் அந்த மாதிரி ரிச்சுவல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவதூதர்னா அந்த மாதிரி ஒரு குளிக்காமே 40 வருஷம் குளிக்காமல் இருந்தவர் எப்படி அந்த ரிச்சுவல் இதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா? எல்லா நியமங்களுக்கும் தாண்டினவர் அவர். அதனால் அவர் பண்ணுறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும் நமக்கு. 12 மணிக்கு உச்சி வெயில் ஆரம்பிக்கிறதோ இல்லை அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து அப்பிரதட்சிணமாக சுற்றி வருது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன். ஆனால் அவர் செய்கிறது தான் அந்த நேரத்தில் நமக்கு வேதம், அதுதான் சரியான சடங்கு. ரெண்டாவது வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற பகவானை பார்த்தேன்னா இதே பகவான் தான். இங்கே அப்படி பழன்னு அப்படி கோல்டனாக இருக்கார் பகவான். ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு இதை பார்க்கும் பொழுது. அவர் அங்கே ரொம்ப கருப்பாக இருப்பார். அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கா அவர். ஏன்னா அந்த கோட்டிங் கொடுத்தா தான் அது சேஃபு, ரொம்ப நாளைக்கு ஸ்டாச்சு வரும் அப்படின்னு சொல்லி பண்ணினாங்க. அதில் நீங்கள் கிட்டக்க போய் அந்த மூர்த்தியை பார்த்தேன்னா அந்த கண்ணு ரெண்டும் அந்த பிரம்மரந்திரத்தில் இருக்கும். அந்த கண்ணை இப்போ காலம்பரை கூட சுவாமிஜி என்கிட்ட சொல்லின்னு இருந்தார். அங்கே வேறு மேலே பார்க்குற மாதிரி இருக்கும், இங்கே நேராக பார்க்குற மாதிரி இருக்குங்க. தட் இஸ் த ட்ரூத். அங்கே வந்து பகவான் அப்படியே ஒரு ஆழ்ந்த ஒரு அல்டிமேட் சமாதியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் கண்ணை பார்த்தோன்னா. ஆனால் அதே சமயம் அந்த அந்த நிலையோட இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா நம்ம மேலே வர கம்பேஷன். அதனால் அந்த ஒரு கையை அந்த நிலையிலையும் அந்த ஆழ்ஸ் நிலை சமாதிலையும் ஒரு கையை அபயஹஸ்தமாக தூக்கி நான் இருக்கேன் பயப்படாதீங்கோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கின்னு இருப்பார் அந்த இடத்துல. இங்கே இருக்கிற பகவான் இந்த கண்ணை பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த ஸ்மைலில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அப்படி ஒரு கனிவு இருக்குது முகத்தில். அப்படியே கம்பேஷன் சொல்லுவா இல்லையா, ஒரு இறைவனுடைய அன்புங்கிறது அப்படி ததும்பி வெளியிடுது இந்த முகம். நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணல எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் அவ்வளோ ஷைனியாக இருக்குது ஃபேஸு. அவர் சிரிப்பு பாருங்கள் எப்படி ஒரு சிரிப்புங்க. அங்கே வந்து நம்ம திருவண்ணாமலையில் கொஞ்சம் சைடில் போய் நின்று பார்த்தா தான் அவர் சிரிக்கிறது தெரியும். ரெண்டாவது வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் மாறிண்டே இருக்கும். பகவானே சொல்லியிருக்கார், இதை வந்து இது பிச்சைக்காரனுடைய சிலைன்னு நினைக்காதீங்கோ, இது முகத்தில் கூட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறும், நீங்கள் அப்படி மாறுறதை உங்களால் பார்க்க முடியும்னா அது நாங்கள் பார்க்குறோம்.
இங்கே வந்து ஒரே எக்ஸ்ப்ரெஷன், எப்போவுமே ஸ்மைல் தான். நம்மளை நேராக டைரெக்டாக பார்த்துட்டு இருக்க, முகத்தில் அப்படி ஒரு கனிவு இருக்குது. இதை விட ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சு நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அதே சமயம் தட்சிணாமூர்த்தியாக தெற்க பார்த்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னார். நின்றுருக்கார், உட்காந்தா கூட சரி இவ கொஞ்சம் நேரம் கழித்து பக்தர்களை பார்க்கலாம் அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நின்றுருக்கிறவாளால் ரிலாக்ஸ் பண்ண முடியுமா? அப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் பக்தர்கள் தான் அவருக்கு ஒரு வாழ்வாக இருப்பார். அதனால் பக்தர்களை ஒட்டி இங்கே பலவிதமான லீலைகள் நடக்கும். அதனால் ஒரு வருஷமும் திரு வெங்கட்ராமன் அவர்கள் இங்கே வந்து யாருக்கு என்ன குறையாக இருந்தாலும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவளுடைய பிரார்த்தனையை வச்சு அத்தனை பேர் ஒன்றா சொல்லி அவங்களுக்கு ஒரு காரியம் நடந்ததுன்னா நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நமக்கு ஒரு காரியம் நடந்து வேறு சந்தோஷம் எல்லாருக்கும் ஃபேமிலியாக. நாம் ஒருத்தருக்கு பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு ஒரு காரியம் நடந்து அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்மைல் வரும் பொழுது யூ ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ் இன் அதர்ஸ் ஹாப்பினஸ். அது ரொம்ப ரேர். எல்லோரும் நம்ம குடும்பம், நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கணும் அப்படி தானே பார்ப்போம். ஆனால் நீங்கள் எல்லா குடும்பத்தாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருந்து யார் குடும்பத்தில் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த டேயில் நம்ம உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம இந்த இடத்துல உட்காந்து அத்தனை பேரும் இந்த பிரார்த்தனைக்கு எல்லோரும் கூட்டு பிரார்த்தனையும் கூட்டு நாம சங்கீர்த்தனமும் பண்ணுவோம் அப்படின்னு பேசி இதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணணும். ஏன்னா அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து எல்லோரும் அவாவா பிரார்த்தனை கடிதங்கள் கொண்டு வந்து வச்சு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அந்த பிரார்த்தனை கடிதம் பகவான் முன்னாடி படிக்கலாம். படித்து எல்லாருக்கும் இந்த விபூதி அபிஷேகம் பண்ணி, ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு டான்ஜிபிளாக ஏதாவது ஒன்று தேவையாக இருக்குது. நமக்கு ஒரு விபூதியோ இல்லை பகவான்கிட்டேருந்து ஒரு பூவோ ஏதோ ஒன்று நமக்கு கொடுத்தா ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரு வாழைப்பழம் கிடைச்சா கூட நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, பகவானுடைய பிரசாதமாக. அதனால் அந்த இங்கே இருக்கிற பிரார்த்தனையை படிச்சுட்டு நீங்களும் வந்து விபூதி இங்கேருந்து இது பண்ணி கொடுத்தேன்னா ஒரு சின்ன ஃபோட்டோவும் விபூதியும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பகவானோட அருள் வீட்டை கதவை தட்டி உள்ளே வந்திருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அதனால் அதுவும் இங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதை தவிர்த்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன காரிய பூர்த்தி ஆகுதோ அது அத்தனையும் வந்து ஒரு ரெக்கார்டு பண்ணிடணும். அந்த வருஷ கடைசியில் அது ஒரு புல்லட்டின் மாதிரி போட்டு இந்த நாளைக்கு இந்த இடத்துல வந்து இப்படி நம்ம நாமம் சொல்லாமலேயே லீலை நடந்து நாமம் சொல்லி நடந்த லீலைகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணி அந்த வருஷ கடைசியில் அதை ஒரு புத்தகமாக போட்டோன்னா அதில் வந்து எல்லாருக்கும் அந்த இடத்துக்கு போனால் நம்ம காரியம் நடக்கும். நம்ம எங்கேருந்து திருவண்ணாமலை போகணுங்கிறது கிடையாது, இங்கே சட்டுன்னு ஓடி வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம சுவாமி சன்னதியில் பிரார்த்தனை பண்ணிட்டா போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது வரும் இல்லையா எல்லாருக்கும். அதனால் அது அந்த மாதிரி இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகையை கட்டினா போகாது, இதில் ஆக்டிவாக இருக்கணும். நாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், லீலைகள் ரொம்ப ஆக்டிவாக நடக்கணும். அதனால் அத்தனை பேருக்கு அத்தனை நன்மைகள் நடக்கணும். இந்த நன்மைகள்லாம் பார்த்து மற்றவங்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து நிறையா நாம சொல்ல ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நடக்கும் பொழுது தான் இந்த இடத்துல பகவான் வச்ச அந்த இச்சை பூர்த்தி ஆகும். இது கட்டி முடிக்கிறது வந்து ஒரு ஹாஃப். இதுக்கப்புறம் இங்கே நடக்க போகிற ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பாருங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பக்தர்கள் தான் பண்ணணும் அதை. ஏன்னா பாவம் வெங்கட்ராமனோ இல்லை சுவாமிநாதனோ வந்து உட்காந்து எவ்வளோ நாம சொல்ல முடியும்? இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கிறவாள்லாம் ஆக்டிவாக வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்றைக்கி ஒரு டேயாக மண்டே நாங்கள் வந்து நாம் சொல்கிறோம், டியூஸ்டேயாக நாங்கள் வந்து நாம் சொல்கிறோம். அப்படி ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஷேர் பண்ணிட்டு வாரம் முழுக்க ஒரு நாளைக்கு ஒரு குடும்பமோ ஒரு 2-3 குடும்பமோ வந்து நாம சொல்லிவிட்டு அவங்க பிரார்த்தனையும் எனக்கு பூர்த்தியாகும். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு சேர்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த இடம் உயிரோட்டமாக இருக்கும். சுவாமி எப்பவும் உயிரோட்டமாக இருக்கார், சுவாமியோட லீலைகளும் உயிரோட்டமாக நடக்கும். ஆனால் நாம் அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணினா தான் நம்ம அது எட்டும். இல்லைன்னா ஒருத்தருக்கு இது நடந்து இன்னொருக்கு வந்து ஏதோ நிகழ்ச்சிகள் பேசிகிட்டே போவோம் நம்ம ஒரு இடத்துலையும். அது மனசில் பதிஞ்சு இந்த மாதிரி இவளுக்கு நடந்திருக்கே நமக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் அதுலேருந்து வரணும் இல்லையா? வந்து அது கண்டினியூ ஆகணும். அதனால் அந்த வருஷ கடைசியில் அந்த லீலைகள்லாம் அது ஒரு நாள் பண்ணி அந்த ஒரு நாளில் நீங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த சென்டரில் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி நமக்கு தெரிய வந்த லீலைகள், தெரியாத லீலைகள் எத்தனை நடந்திருக்கோ தெரியாது அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து பண்ணணும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மெடிக்கல் கேம்ப் கூட வரலாம், இங்கே பல ஆக்டிவிட்டீஸ் இது வரலாம். ஆனால் ஜெனரலாக பகவான் என்ன சொல்வார்னா,
ஸ்பிரிச்சுவலாக ஆக்டிவாக வைங்கோ, ரொம்ப வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்காதீங்கோ அப்படிம்பார். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கிறதுக்கு எத்தனையோ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் தான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வேறு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வராது. அதனால் நம்ம இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்து அதை மேலே மேலே கொண்டு போய் ஏதோ 1-2 சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு அதையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வருஷம் நம்ம இங்கே கூடி இன்றைக்கி இந்த இதெல்லாம் என்னென்ன நடந்ததுங்கிறத பேசி சந்தோஷப்படலாம். இந்த மேலே மேலே இந்த இடம் இன்னும் பெருசாக இன்னும் நிறைய மாடிகள் வந்தாலும் சரி வந்து பெரிய இடமாகி எங்கள் அன்னதானமும் நல்லா சிறப்பாக நடக்கணும். இங்கே அதே மாதிரி நாமா சாண்டிங் ரொம்ப சிறப்பாக நடக்கணும். பகவானுடைய லீலைகள் வந்து பெரிய பெரிய காரியங்களை நம்ம சாதிக்க வைக்கணும். சாதாரணமாக எல்லோரும் நம்ம வீட்டில் வந்து பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் இதோடு தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டுன்னு அது உள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கே நமக்கு பெரிய பாடம் தான் இருக்குது. அது சொல்ல முடியாது, காலத்தோட கோலம் இது. அதனால் ஆனாலும் இந்த வட்டத்தை தாண்டி நம்ம வந்து சாத்வீகமாக ஆகணும். மற்றவங்கள குறை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதே சமயம் நிறையா நாமும் சொல்லி 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 நம்ம சாத்வீகமாக ஆறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கமே. நமக்கு இந்த உடம்பை கொடுத்து அது உள்ள மூச்சு காற்று போட்டு கடவுள் நம்மளை இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருக்காருன்னா அவரோட நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம ஒரு சாத்வீக எனர்ஜி இந்த இடத்துல எழுப்பணும். அதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. நாங்கள்லாம் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ இங்கே வந்து அதெல்லாம் கலந்துப்போம். ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த சென்னையில் இருக்கிற எல்லா குடும்பத்தாரும் இந்த ஒரு ப்ராமிஸ் வந்து பகவான் முன்னாடி எடுத்துக்கணும். இங்கே வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த இடத்த ஆக்டிவாக ஸ்பிரிச்சுவலாக ஆக்க முடியுமோ, எத்தனைக்கு எத்தனை இங்கே வந்து நாம சொல்ல முடியுமோ அவ்வளோ நாம நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறத நீங்கள் சாமி முன்னாடி சொல்லிட்டு போங்கோ. அது கடைபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மறுபடியும் என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரம் நம்முடைய ஆதி பரம்பொருளாக இருக்கிற பகவானுக்கும் ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுக்கும், அதுக்கப்புறம் ஸ்ரீ சுவாமிநாதன்லேருந்து ஆரம்பித்து வெங்கட்ராமன் இங்கே இருக்கிற கூடியிருக்க அத்தனை பக்த பெருமக்களுக்கும் மை கிரேட்ஃபுல் பிரணாம்ஸ் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன். தேங்க்யூ. ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஒரு நாளைக்கு நான் இத்தனை நாமம் சொல்வேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அந்த ரெசல்யூஷன் எடுத்துனா தான் நம்மளால் நாமம் சொல்ல முடியும், இல்லைன்னா அது தப்பி போயிட்டே இருக்கும். சரியா? யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ஐயா அனைவருக்கும் எனது வணக்கங்கள். மாதேவி மாதாஜம்மாக்கும் என் வணக்கங்கள். நம்ம பகவானோட அழகை பார்த்தோன்னே நல்ல 2 வரி படிக்காமல் எழுதாமல் இருக்க முடியல. பொன்னார் மேனியனே என் குரு யோகிராம் சுரத்குமாரனே, பொன்னார் மேனியனே என் குரு யோகிராம் சுரத்குமாரனே, உன் சிலை வார்த்தெடுத்த சிற்பிக்கு கை நிறைய வணக்கங்கள், மனம் நிறைய வாழ்த்துக்கள். உன் சிலை வடித்தெடுத்த சிற்பிக்கு கை நிறைய வணக்கங்கள், மனம் நிறைய வாழ்த்துக்கள். காண்போரை கழிப்புரை செய்யும் சிரித்த உன் முகபாவனை தோன்றியது எங்கனம், காண்போரை கழிப்புரை செய்யும் சிரித்த உன் முகபாவனை தோன்றியது எங்கனம். சிலை வடித்த சிற்பியும் உன்னை சிலாகித்தானோ, அல்லது உன் செவியில் சித்திரையில் சிங்கார சென்னை செல்வதாக செப்பினானோ, அல்லது உன் செவியில் சித்திரையில் சிங்கார சென்னை செல்வதாக செப்பினானோ, இங்கிருக்கும் அன்பான அடியவர் கூட்டம் பற்றி எடுத்துரைத்தானோ, சென்னையின் மண்ணை மிதித்த பின் உன் முகத்தில் உதித்த புன்னகை பூவோ, எதுவாக இருப்பினும் மலர்ந்த உன் முகத்தில் குளிர்ந்த உன் அகம் தெரியுதையா. ஏங்கி தவிக்கும் ஏகாந்தனின் வேண்டுதலுக்கு மனமிறங்கி இங்கு வரமளித்த அமைக்கு நன்றி ஐயா. பார்க்க பார்க்க பரவசமூட்டும் பரந்தாமா, தரிசிக்க தரிசிக்க உன்னை தித்திக்க வைக்கும் தாமோதரா, தரிசிக்க தரிசிக்க உள்ளம் தித்திக்க வைக்கும் தாமோதரா. சொக்கநாதா, உன்னை கண்டு சொக்கி சொக்கி மனம் கிறங்குதையா. வியந்து போனேன் ஐயா, மயங்கி நின்றேன் ஐயா, மெய்மறந்து போனேன் ஐயா. வேடந்தாங்கள் பறவைகளுக்கும் பம்மல் ஆலயம் வேண்டி நிற்கும் அடியவர்களுக்கும் சரணாலயமே. வேடந்தாங்கள் பறவைகளுக்கும் பம்மல் ஆலயம் வேண்டி நிற்கும் அடியவர்களுக்கும் சரணாலயமே. ஒற்றிக்கொள்ள ஒரு இது எடுத்துக்கணுங்கன்ட்டு அதோடைய எக்ஸிக்யூஷன் இப்போவே ஆரம்பிப்போம். இப்போலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 45 நிமிஷம் எல்லாருமா சேர்ந்து நாம சொல்லிவிட்டு ஆரத்தியோட இந்த விழாவை முடிக்கலான்னு திரு வெங்கட்ராமன் சொல்கிறார். அதனால் எல்லோரும் யாராவது 2 பேர் ஆரம்பிக்கிறது, மிச்சம் பின்னாடி சொல்கிறது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரியா?
योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया